ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அந்த யூஎஸ் ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற கிளாஸ்க்கு வந்ததுக்கு சந்தோஷம். ஒரு 3.5 months நான் இங்கே இருந்தேன். ப்ரைமர்லி நான் போனதுக்கான காரணம் வந்து எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பையன் இங்கே இருக்கான். அந்த பேரன் வந்து ஒரு பேபி சிட்டிங்காக தான் போனேன். தட் வாஸ் மை பர்பஸ். இந்த பேபி சிட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக போனது. குழந்தைய பார்த்துக்கிற அதில் நான் பார்த்த சில விஷயங்களை பற்றி இங்கே ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? லைஃப் அண்ட் எஜுகேஷன் தெரியுது சார். தெரியுது சார், ஸ்க்ரீன் தெரியுது. தெரியுது சார். ஓகே, லைஃப் அண்ட் எஜுகேஷன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பிபிடி மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். 1 by 1 நம்ம பார்க்கலாம். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போனது 2 ஸ்டேட் தான். ஆனால் யூஎஸில் வந்து 50 ஸ்டேட் இருக்குது. அதில் நான் போனது 2 ஸ்டேட் தான். கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், டெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். நம்ம ஊரில் எப்படி நிறைய ஸ்டேட் இருக்கோ அதே மாதிரி அங்கே நிறைய ஸ்டேட் இருக்குது. யூஎஸ்ன்னா கொஞ்சம் பெரிய கண்ட்ரி, அதனால் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்டேட் மாதிரி இன்னொரு ஸ்டேட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, இந்த 2 ஸ்டேட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். யாரோ வந்திருக்காங்கன்னு பார்த்துலாம். வந்துட்டாங்க. ஓகே. ஸோ யூஎஸ் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. இந்தியாவை விட ஒரு 3 மடங்கு ஏரியாவில் பெருசு. இந்தியாவை விட பாப்புலேஷனில் 1/4 தான். அப்போ நினச்சி பாருங்கள், 3 மடங்கு ஏரியா பெருசு, பாப்புலேஷன் 1/4. இப்போ அது கால்வாசி தான். அப்படின்னா 12 மடங்கு நமக்கு எல்லாமே அதிகமாக இருக்குது. தண்ணி நம்மளை விட 12 மடங்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி ரோடு 12 மடங்கு அதிகமாக இருக்கும். பார்க் 12 மடங்கு அதிகமாக இருக்கும். எல்லாமே 12 மடங்குங்க. அதாவது இயற்கையே அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. காரணம் பாப்புலேஷன் கம்மி என்பதனால். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூருடைய பாப்புலேஷன் 35 லட்சம் அப்படிங்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 லட்சம் பேர் கார் வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் அந்த 7-8 லட்சம் பேர் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? 7-8 லட்சம் வந்துட்டாங்களான்னு தெரியலையே. வெயிட்டிங் டு ஜாயின் 2 பேர் இருங்க. அந்த 7-8 லட்சம் பேர் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி இருக்கும்? கார் இருக்கிறவங்க மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா அதுதான் யூஎஸ். யூஎஸில் எல்லா மோஸ்ட்லி ஒரு 95% கார் வச்சுருப்பாங்க. காரணம் என்னவென்றால் அங்கே வந்து கார் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. அப்போ அங்கே ஏழைகள் என்பவர், நம்ம ஊர் டெஃபினிஷன் படி ஏழைகள் அங்கே கிடையாது. நம்ம ஊர் டெஃபினிஷன் படி கார் உள்ளவன் இல்லாதவன் ஏழைங்கிறோம் இல்லையா? அந்த டெஃபினிஷன் படி அங்கே ஏழைகள் கிடையாது. வேற மாதிரி ஏழைகள் இருக்காங்க, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அங்கே வந்து கார் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். பஸ்ஸு கிடையாது. பஸ் எப்படி இருக்குன்னா, அந்த டவுனுக்கு சென்ட்ரலில் உள்ள ஏரியாவில் மட்டும் பஸ் போகும். கொஞ்சம் தூரமாக கூட போகாது. இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், இங்கே பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு மட்டும் பஸ் போனால் எப்படி இருக்கும்? அதுதான். கொஞ்சம் தூரமான ஒரு பஸ் போகாது. அதனால் பஸ்ஸை நம்பி யாரும் இருக்கிறதில்ல. கார் எல்லாரும் வச்சுருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் இந்த டவுன்லேருந்து வெளியே ஒரு 10-20 மைல் 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு வீடை வாங்கி அங்கே வீடை கட்டிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா 2 பேர் இருந்தாங்கன்னா 4 கார் வச்சுருப்பாங்க. என்ன 4 கார் அப்படின்னா, 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கார். இன்னொன்று வந்து பிக்கப் வேன் ஒன்று வச்சுருப்பாங்க. பிக்கப் வேன் என்பது ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு, சிமெண்ட் வாங்கணும், இல்லை ஒரு பிளான்ட் தொட்டி வாங்கணும், அந்த மாதிரி அதை வச்சுட்டு வரக்கான அந்த மாதிரி ஒரு வண்டி. இன்னொன்று கால்ஃப் கார்ட்னு சின்னதாக ஒரு ஜாலி ரைடுக்காக ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வசதியானவங்க இருக்குது. ஓகே, அந்த ஸ்கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டே கேர் அப்படின்னு ஒரு ஸ்கூலிங் சிஸ்டம், அப்புறம் டே கேர் ப்ளஸ் ப்ரீ ஸ்கூலிங்னு இருக்குது. அது ஏஜ் 1லேருந்து 3 வரணும். ஏஜ் 1 இல்லை, ஈவன் 7-8 மாத குழந்தை கூட அங்கே கொண்டு விட்டுறாங்க. அது வந்து ஒன்லி ப்ரைவேட் தான், அது கவர்மெண்ட் கிடையாது. இந்த டே கேர் ப்ளஸ் ப்ரீ ஸ்கூலிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, ஒன்லி ப்ரைவேட். அது நீங்கள் காசு கொடுத்து தான் போகணும். கேஜி வந்து கிண்டர் கார்டன் வந்து அங்கே ஒரே ஒரு கிண்டர் கார்டன் தான். எல்கேஜி யூகேஜி தனித்தனியாக இல்லை, ஒரே கிண்டர் கார்டன். அது ஒரு 1 இயர், ஏஜ் 4ல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏஜ் 5. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கேயும் ஃப்ரீ தான்.
அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரு 20 ஏக்கரா 25 ஏக்கரா உள்ள ஸ்கூலா நான் பார்த்த ஸ்கூல்கள் அந்த மாதிரி பெருசா இருந்தது. இந்த ஸ்ப்ரீ ஸ்கூலுங்கிறது காலைல 6 மணிக்கு காலைல 9 மணிக்கு திறப்பாங்க. 6 மணிக்கு மூடிடுவாங்க. நீங்க 9 மணிலேருந்து எப்ப வேணா கொண்டு போய் விட்டுக்கலாம், எப்ப வேணா கூட்டு வந்துக்கலாம். ஆனா மத்தியான வேளைல அவங்கள சின்ன குழந்தைங்கனால தூங்க வச்சுருவாங்க. அவங்களுக்கு டின்னர்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. ஆக்சுவலா அது டின்னருக்குன்னு பேரு கரெக்ட் இல்ல. ஆனா அவங்க டின்னர்ன்னு சொல்றாங்க. 5 மணிக்கு முன்னாடி குடுத்து, வீட்டுக்கு வரும்போது அவங்க சாப்பிட்டுட்டு தான் வருவான். அதனால வீட்ல வந்து அந்த குழந்தை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஃபீஸ் ரொம்ப அதிகம் பிரைவேட் நடத்துறதுனால. காரணம் என்ன, அந்த ஃபுட் குடுக்குறாங்க. காலையில ஒரு ஃபுட்டு, மத்தியானம் கொஞ்சம், அப்புறம் டின்னரும் குடுத்துடுறாங்க. அதனால அது கொஞ்சம் ஃபீஸ் அதிகம். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நான் சில இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். அத பண்றேன். அப்புறம் நீங்க கொஸ்டின் இருந்தா அப்புறம் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் அங்க வந்து ஒரு வீட்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, அந்த 2 பேருமே எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. வீடுகள்லாம் பெருசா இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வாழ்க்கை முறைய அமைச்சுக்கிறாங்க. எப்படின்னா, மிக்ஸட் கட் வெஜிடபிள்ஸ் ஆர் சோல்ட் இன் பாக்கெட்ஸ். அந்த வெஜிடபிள் கட் பண்ண வெஜிடபிள் பாக்கெட்ல விக்கிது. நம்ம வந்து வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து கழுவி கட் பண்றோம்ல வீட்ல, கட் பண்ணவே இல்ல. கட் பண்ண வெஜிடபிளே ஒரு பாக்கெட்ல போட்டு விக்கிது. அப்புறம் அது குக்கிங் அப்படிதான். எல்லாமே ஈஸியா குக் பண்ற மாரி சில ஐட்டம்ஸ் இருக்கு. அ அதுல வந்து இந்த மக்காச்சோளங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா உணவுலயும் மக்காச்சோளம் இருக்குது. அதே மாரி ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா, அங்க வந்து தண்ணி குடுக்கறது இல்ல. தண்ணி நம்ம தான் போய் எடுத்துட்டு வரணும். அவன் வந்து தண்ணி குடுக்கறதில்ல. சர்வ் பண்ற ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப குறைவு. நம்மளே போய் எடுத்துட்டு வர்ற மாரி அந்த மாரி தான் இருக்கு. கஸ்டமர்ஸ் கோ அண்ட் பிக் அப் ஃப்ரம் த ட்ரிங்கிங் வாட்டர் டேப். அது நீங்க பண்ணிக்கலாம். சில ரெஸ்டாரண்ட்ல நீங்க போய் சாப்பிட போறீங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்கன்னா, அங்க இந்த பெப்சி, கோகோ கோலா, ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ்லாம் வச்சிருப்பான். அது ஃப்ரீ. அது எவ்வளவு வேணா குடிச்சுக்கலாம். அதுக்கு காசு கிடையாது. அப்படியும் இருக்கு. அப்புறம் ஃப்ரோசன் வெஜிடபிள். அந்த ஊர்ல எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் சாப்பிடுறாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரோசன்ல வச்சு சாப்பிடுறாங்க. இன்னைக்கு பண்ணது 1 நாள் 2 நாள் வச்சு கூட சாப்பிடுறாங்க. அது கு- அது கு- அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா அது நல்லதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாமே நாங்களும் ஹெல்த்தியா தான் இருக்கோம். அது சூடு பண்ணி நம்ம சூடா சாப்பிடுவோம்னு நம்ம இங்க சொல்றோம் இல்லையா? அங்க அந்த கான்செப்ட் இல்ல. ஈவன் காஃபி கூட அவங்க வந்து மோஸ்ட்லி கோல்டு காஃபி தான் குடிக்கிறாங்க. நான் ஒரு கடையில போய் காஃபி குடிக்கிறதுக்காக போனோம். வெளிய பயங்கர மழை கொட்டுது. உள்ள ஏசி இருக்குது. அங்க ஒருத்தன் காஃபி வாங்கி, கோல்டு காஃபி வாங்கி அதுல ஐஸ் கியூப் நெறைய 10 ஐஸ் கியூப் போட்டு குடிக்கிறான். இதான். காஃபி குடிச்சா அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல குடிச்சிறது இல்ல. ஒரு காஃபி வாங்கிக்கிறாங்க. அது 2 மணி நேரம் குடிக்கிறாங்க. ஏன்னா அது கோல்டு காஃபிங்கிறனால வச்சு 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 குடிக்கலாம். சிலர் என்ன பண்ணாங்க, காஃபி வாங்கிட்டு போய் கார்ல ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கார் போக போக ஒரு 1 மணி நேரம் கார் போகுதுன்னா, அது 1 மணி நேரம் குடிச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அங்க உள்ள வித்தியாசங்கள் நான் பார்த்தது. நம்மனா காஃபின்னா சூடா இருந்தாலும் கொஞ்சம் சூடு கம்மி பண்ணி உடனடியா நம்ம குடிப்போம். அங்க உடனடியா குடிக்கிற ஒரு கான்செப்ட் இல்ல. அவங்க வந்து காஃபி குடிக்கிறத 2 மணி நேரம் குடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு அவங்க அவங்க சமையல் எப்படின்னா, ஒரு 10, 15 நிமிஷத்துல சமையல் முடிக்கிற மாரி ஒரு ஒரு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ரெடி பாதி குக் பண்ண ஐட்டம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுறாங்க. எடுத்து சூடு பண்றது, இல்ல எடுத்து ஏதோ சில விஷயங்கள் பண்றது மட்டும் பண்றாங்க. ஆனா சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா, நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் வந்து 1/2 மணி நேரம் சாப்பிடுறான். 10 நிமிஷத்துல சாப்பிட வேண்டிய பொருளை அவன் 1/2 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறான். அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த காஃபிய கொஞ்சம் குடிச்சுட்டு, மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டு காஃபி குடிச்சு ரொம்ப நேரம் சாப்பிடுறான். இதெல்லாம் சில விஷயங்கள். அப்புறம் அப்புறம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃபார்மர்ஸ் கொண்டு வந்து ஒரு இடத்துல விக்கிறாங்க. நம்ம உழவர் சந்தை மாரி. அதுக்கு வந்து விக்கிறாங்க. அது வாரத்துல 1 நாள் நீங்க போய் வாங்கிக்கலாம். அது எல்லா இடத்துலயும் இல்ல. சில இடங்கள்ல அது இருக்கு. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம் எப்படின்னு. அங்க டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. அந்த டிரான்ஸ்போர்ட் கிடையாதுன்னா ஓன் கார் தான். அங்க பஸ் கிடையாது. அ ஆட்டோ கிடையாது. 2 வீலர் கிடையாது. அது சைக்கிள் வச்சிருப்பாங்க. அது வந்து எக்ஸர்சைஸ்க்காக வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு அவங்க பைக். சைக்கிள பைக்ன்னு சொல்றாங்க. பைக்க வந்து மோட்டார் பைக்ன்னு சொல்றாங்க. அவங்க பேரே மாத்திக்கிறாங்க. சைக்கிள வந்து பைக்ன்னு சொல்லுவாங்க. பைக்ன்னு சொன்னாங்கன்னா சைக்கிள்ன்னு அர்த்தம். ஒரு சில இன்னர் டவுன்ல சில பஸ்ஸுகள் வருது. அப்புறம் யுனிவர்சிட்டி எங்க இருக்கோ அங்க பஸ் விட்டுருக்கான். ஏன்னா அங்குள்ள வர்ற ஸ்டூடண்ட் வெளியூர்ந்து வர்றவன் அவன் கார் வைக்க முடியாது இல்லையா? அவன் மட்டும் போயிட்டு வர்ற மாரி ஒரு சில பஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் சில இடங்கள்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு, இல்ல நடக்கறதுக்குன்னு ஒரு ரோடு விட்டுருக்கான். அங்க மட்டும் தான் நீங்க ஓட்டணும், நடக்கணும். ஹைவேஸ்லலாம் அது கிடையாது. அதனால நீங்க ஹைவேஸ்ல சைக்கிள்லயோ நடக்கவோ முடியாது. ஸ்பீட் பிரேக்கர் அ அதிகமாவே இல்ல. சிக்னல் கூட அதிகமா இல்ல. கிராசிங் சில இடங்கள்ல இருக்கு. டோல்கேட்ன்னு கிடையாது. டோல்கேட்ன்னு தனியா யாரும் நிறுத்துறதில்ல. அது என்ன பண்ணா டோல்கேட் வருதுன்னா, அது ஓப்பனா தான் இருக்கு. நீங்க போகணும். அதுக்குள்ள போறதுக்குள்ள அந்த ஒரு ஆன்லைன்ல ஒரு பேமெண்ட் பண்ணிடணும். அதனால வண்டிகள் எதுவும் நிக்கிறதில்ல. டோல்கேட் நிறுத்தி பணம் வாங்குறங்கிற வேலை கிடையாது. சப்போஸ் நீங்க
பணம் கட்டாம போயிட்டீங்கன்னாலும் போயிடலாம். ஆனா உங்களுக்கு ஃபைன் வரும். அங்க அவன் கண்டுபிடிச்சிருவான். அந்த ஸ்கேன் பண்ணி இந்த கார் கட்டலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். ஒரு ரோடுனா 6 லேன் இருக்கு. நம்ம ஊர்ல 4 லேன் பார்த்திருக்கோம். அதிகமா 2 லேன் இருக்கும். 4 லேன் இருக்கு. அங்க 6 லேன் இருக்கு. 6 லேன் அப்படின்னா 6 லேன்ல ஐ மீன் சாரி 6 லேன். 3 போறதுக்கு 3 வர்றதுக்கு அப்படி வச்சுக்கங்க. அதுல ஒரு வந்து ஒரு லேன் எல்லாரும் போலாம். இன்னொரு லேன் காசு குடுத்தா தான் போ முடியும். அது காசு பே பண்ணணும். அது டோல் லேன் பேர். அது வந்து அதிகமா இருக்காது. ஏன்னா அது வந்து ஸ்பீடா போய்க்கலாம். அந்த மாரி பண்ணலாம். இன்னொரு லேன் வந்து உங்க கார்ல 2 அல்லது 3 பேர் இருந்தால், ஒருத்தர் பதிலா, அந்த லேன் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர் மட்டும் ஓட்டுற காரு மெதுவான போற லேன்ல தான் போ முடியும். நெறைய பேர் வந்து இப்போ 4 பேர் இருக்காங்க ஒரு கார்லன்னா, அதுக்கு ஒண்ணு தனி லேன் விட்டுருக்கான். என்ன அர்த்தம்னா, எல்லாருமே கார் எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலும் இன்னும் 2, 3 பேர சேர்த்திக்கங்க. அப்ப நீங்க ஃபாஸ்ட்டா போறதுக்கு நாங்க உங்களுக்கு உதவுறோம் அப்படிங்கிற மாரி இருக்கு. டிராஃபிக்க குறைக்கிறதுக்காக. சோ மெனி கார்ஸ் ஆர் தேர். டிராஃபிக் ஜாம் ஆயிருங்கிற பயத்துல அவங்க அந்த மாரி வச்சிருக்காங்க. அதாவது அதிகமான பேர் போறதுக்கான ஒரு ஒரு லேன் ஈஸியா போறதுக்கு. அப்புறம் டோல் குடுத்து போற லேன், அப்புறம் டோல் இல்லாம போற லேன். 3 இருக்கும் ஒரு பக்கம். அதே மாரி இன்னொரு பக்கம் 3 இருக்கும். அடுத்தது ஹோம்ஸ். ஹோம்ஸ் வந்து அங்க வாட்டரே யூஸ் பண்றது இல்ல நம்ம டாய்லெட்டுக்கெல்லாம். டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. அது எதனாலன்னா, குளிர்காலங்கள்ல அங்க ரொம்ப குளிரா இருக்கும். 0 டிகிரி, -டிகிரி இருக்கும். அப்ப வாட்டர் வந்து உறைஞ்சிரும். அப்ப வாட்டர் வராது. அப்ப எப்படிங்க நம்ம டாய்லெட் கழுவுறது அப்படிங்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றாங்க. அது மரத்தால் ஆனது. அந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்ஸ் அந்த டாய்லெட்குள்ள கரைஞ்சதுனா உடனடியா கரைஞ்சிரும். அப்புறம் சில பெரிய வீடுகள்ல பேர்ட்ஸ்க்குன்னு தண்ணி வைக்கிறாங்க. பேர்ட்ஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. அந்த மாரி. அங்கேயே அந்த தண்ணீல கூட வந்து குளிக்க கூட செய்யுது. அப்புறம் வீடுகள்ல கார்டன்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரிப் இரிகேஷன் வச்சிருக்காங்க. ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர்ன்னு சொல்றோம் இல்லையா? அது வச்சிருக்காங்க வீடுகள்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா, அங்க வந்து ஒரு போர்ட்டபிள் டாய்லெட் வச்சிருக்கான். அவங்க அங்க அதுக்குள்ள தான் போவாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் போமாட்டாங்க. அந்த மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ஹனி பக்கெட்ன்னு பேரு. பாருங்க இன்ட்ரஸ்டிங்கான நேம் வச்சுக்கிறாங்க. அமெரிக்காவுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், அல்லது வித்தியாசமான விஷயம். புடிச்சங்கிறத விட அதுக்கு அழகழகான பேர் வச்சுக்கிறான். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்ல அ அங்க இருக்கிற அந்த வொர்க்கர்ஸ்க்கு டாய்லெட் போறதுக்கு ஒரு போர்ட்டபிள் டாய்லெட் வச்சிருக்கான். மொபைல் டாய்லெட் வச்சிருக்கான். அதுக்கு பேர் ஹனி பக்கெட்ன்னு பேர் வச்சிருக்கான். பாத்தீங்களா? அதுக்கு பேர் ஹனி பக்கெட் பேர் வச்சு அது வித்தியாசமா எதுவுமே வித்தியாசமா திங்க் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க அதுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் எதையுமே வித்தியாசமா திங்க் பண்ணி அதுல ஏதாவது அப்புறம் பேர்கள் அப்படிதான் எல்லாம் சின்ன சின்ன பேர். என் பேர் கேசவ மூர்த்தி. என்னை சுருக்கமா போட்டு கேசவ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. வேற ஏதாவது பேருன்னா இப்ப சுருக்கமா கொடுத்து இப்ப பொன்னுசாமின்னு ஒரு ஆளுக்கு பேரு. அவருக்கு பேரு பொன் சாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. பொன்னுசாமின்னு கூப்பிட வேண்டாம். பொன் சாம் அப்படின்னு கூப்பிட்டுறலாம் அப்படின்னு. அது மாதிரி எல்லாமே ஷார்ட் அண்ட்ல பேசும்போதும் அப்படிதான். எல்லாமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிச்சியாப்பா அப்படின்னு கேட்டா டன் அப்படிங்கிறாங்க. முடிஞ்சு டன்னுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்புறம் சாப்பிட்டாச்சா? ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லல. குட் அப்படின்னா சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். அப்போ சுருக்கமா பேசி அத வந்து கன்வே பண்றாங்க. அப்புறம் அதிகமாக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னன்னா, சாரி, தேங்க் யூ, பை பை, குட் மார்னிங், அப்புறம் ஹானஸ்ட்லி, லைக், எதுக்கெடுத்தாலும் லைக் அந்த மாரி. இந்த மாரி வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. சாரி நம்ம அதிகமா கேட்கறது இல்ல. மனசுக்குள்ள கேட்டுக்கிறோம். ஆனா சாரின்னு வெளிய வாயில கேட்கறது இல்ல. தேங்க் யூ சொல்றது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீங்கிறது நம்ம அதிகமா சொல்றது இல்ல. நமக்கு தெரியும் இதெல்லாம். ஆனா இதை அதிகமா சொல்றது இல்ல. அப்புறம் ஆனா நம்ம அதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது அங்க போயிட்டு பிறந்த பிறகு வரும். அப்புறம் யாராவது ரோட்ல போகும்போது ஹாய்ன்னு கை காமிக்கிறாங்க. எப்படி எப்படி டாட்டா காமிக்கிற மாரி காமிக்கிறாங்க. நீங்களும் ஹாய்ன்னு காமிக்கிறாங்க. அதுக்கு மேல பேச மாட்டாங்க. ஜஸ்ட் கை காமிக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் நீங்க யாரு என்னலாம் தெரியாது. போகும்போது ஹாய்ம்பாங்க. அந்த ஊர்ல அது பண்ணலாம். நம்ம ஊர்ல பண்ண மாட்டோம். நம்ம ஊர்ல ஒரு ரோட்ல 100 பேர் நடந்துப்பாங்க. எத்தன பேருக்கு ஹாய் காமிப்பீங்க? அங்க அப்படி இல்ல. ஒரு ரோட்ல ஒருத்தர் 2 பேர் நடப்பான். நீங்க ஹாய் காமிக்கிறதுக்கு ஓகே. கார்ல போம்போது கூட நீங்க நடந்து வரீங்கன்னா, உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போறோம் காருக்குள்ள இருந்து. நீங்க ஹாய் சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்கிறது இல்ல. அதான் இங்க பியூட்டி. நீங்க ஹாய் சொல்லணும்ங்கறத அவங்க எதிர்பார்க்கலாம். அவனுக்கு அந்த ஹாய் சொல்லிட்டு போறான். அந்த மாரி. அடுத்தது பர்ச்சேஸஸ். பர்ச்சேஸஸ் வந்து கடைகள் எல்லா இடத்துலயும் இல்ல. ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடைன்னு சொல்லி வீதிக்கு வீதி இருக்கு இல்லையா? அந்த மாரி இல்ல. ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கும். அது பெரிய கடைகள். ஒரு கடை வந்து ஒரு மால் மாரி இருக்கும். கடையே மால் மாரி இருக்கும். அப்ப மால் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. அதுல எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் கிடைக்கும். அது வந்து ஒரு டவுன் சென்டர்ல இருக்கும். இல்ல மாலுக்குள்ள அது இருக்கும். இந்த மாரி இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் வாங்கும்போது நெறைய குவான்டிட்டி வாங்குற மாரி வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு போனாங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு சேர்த்து வாங்கிக்கிறாங்க. கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுறாங்க. என்ன ரீசன்னா நெறைய வாங்கும்போது அது காஸ்ட் கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு ரீசனு.
அப்புறம் அடிக்கடி போக வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த மாலோ கடையோ பக்கத்துல இல்லை. அது போக ஒரு 10 மைல் 15 மைல். அதனால ஒவ்வொரு வீட்லயும் 2 ஃப்ரிட்ஜ் கூட வச்சிருக்காங்க. பெரிய பெரிய கொண்டு வந்து எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே. அவங்க ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தம் இல்ல. அது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறோமே அப்படிங்கிற வருத்தம் இல்ல. எல்லா வீடுகளுமே ஏசி. எல்லா ரூமுமே ஏசி. ஏசி இல்லாத ரூமே இல்ல. டாய்லெட் கூட ஏசி தான். அந்த மாரி. அது பேரு HVACன்னு பேரு. ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங்ன்னு பேரு. HVAC அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எல்லாத்துலயும் இருக்கும். அப்படி ஏசி இருக்கிறதுனால, நீங்க ஒரு சாப்பிட்ட பொருள வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளிய வச்சுட்டா கூட, அது ஒண்ணும் கெடுறதில்ல. அந்த மாரி ஒரு இது. குவான்டிட்டி அப்படிதான். எதாவது ஒண்ணு போய் காஃபின்னு கேட்டா, அது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணான்னு ஒரு பெரிய ஃபேமஸ் ஹோட்டல் இருக்கு. அங்க குடுக்குற காஃபி விட 3 மடங்கு குடுக்குறான். அந்த அளவு எத எடுத்தாலும் நெறைய குடுக்குறாங்க. அது அந்த ஆனா காசு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். நம்ம காச பத்தி பேச விரும்பல. ஏன்னா, அந்த ஊர் நாணயம் வேற, நம்ம ஊர் நாணயம் வேற. அப்புறம் வேற வேற சில விஷயங்கள்லாம் வரும். அத நம்ம பத்தி வேணாம். ஆனா, குவான்டிட்டி நான் ஏமாந்து போய் நீ ஒரு அ ஒரு உப்மா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க. சப்போஸ் அவன் குடுப்பான் ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு குடுப்பான். அதனால நீங்க நான் ஒரு உப்புமா, ஒரு பஜ்ஜி, ஒரு வடை அப்படின்னு 3 ஆர்டர் பண்ணி வச்சுங்க முடியாது. 1 தான் சாப்பிட முடியும். தெரியாம ஆர்டர் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் அப்புறம் வேஸ்ட்டா போயிடும். சப்போஸ் நீங்க அங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடலன்னா, அத பேக் பண்ணிருன்னா, அவன் அழகா ஒரு பாக்கெட்ல போட்டு உங்களுக்கு குடுத்துறான். நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். உப்மாவே நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். முடியல. அந்த பாதி சாப்பிடாதத குடுத்தா அவன் பேக் பண்ணி குடுத்துறான். நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம். வீட்டுக்கு எடுத்துட்டு போறது அவங்க தப்பாவும் நினைக்கிறது இல்ல. எனவே நான் காசு குடுத்தாச்சு ஃபுல் ஃபுட்டுக்கு. அதனால எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு இது. அது நம்ம ஊர்ல அந்த கான்செப்ட் இல்ல. நம்ம ஊர்ல குவான்டிட்டியே கம்மி. அப்படி பார்க்கும்போது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது. பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. நான் சொன்ன மாரி. நாய்ஸ் கிடையாது. யாரும் ஹார்ன் பண்றதில்ல. அப்புறம் வீதிகள்ல விக்கிற அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிடையாது. சேல்ஸ் ப்ரமோஷன் வந்து இத வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அந்த மாரி சத்தம் போடுறதுலாம் கிடையாது. பொலிட்டிக்கல் ஃபங்ஷன் அதெல்லாம் ரொம்ப குறைவு. ஸ்ட்ரீட் ஃபங்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா ஒரு பர்ட்டிகுலர் டே ஏதோ ஒரு டே தீபாவளின்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு. அன்னைக்கு வந்து ஊரே ஃபுல்லா வந்து கொண்டாடுது. அதே மாரி அவங்களுக்கு 5 நாள் வாரம் தான். 5 நாள் தான் வொர்க். திங்கள் டூ ஃப்ரைடே. அப்புறம் சனி, ஞாயிறு என்ன பண்றாங்கன்னா, 5 நாள் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஆஃபீஸ் போறான், வொர்க் பண்றான், பின்னாடி வரான், வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறான். எங்கேயும் போறதில்ல. ஆனா அந்த 6வது, 7வது நாள் அவன் வீட்லயே இருக்கிறதுல வெளிய போயிடுறான். அவன் அந்த வீட்டோட போயி வேற எங்க பார்க்கோ, அது இது அந்த மாரி ஃபுல் டே சுத்திட்டு வராங்க. அது வந்து ஒரு ஒரு பார்க்கு நான் ஒரு 2 அல்லது 3 பார்க் போனேன். ஒரு பார்க் வந்து 2000 ஏக்கரா ஒரு பார்க். இப்ப நெனச்சு பாருங்க. பார்க்குள்ள போகணும்னாவே கார்ல தான் போகணும். அந்த மாரி இருக்கு. அங்க போய் நீங்க டென்ட் போட்டு நைட் தங்கிக்கலாம். அந்த மாரி வசதிகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் காசு கிடையாது. அது வந்து ஒரு ஃப்ரீ தான். அங்க வந்து ஒரு அனிமல் வந்துரும், அது வந்துருங்கிற பயமெல்லாம் கிடையாது. அதனால பாப்புலேஷன் கம்மிங்கிறனால பெர் கேப்பிட்டா ரோட் அல்லது பெர் கேப்பிட்டா ஸ்பேஸ், பெர் கேப்பிட்டா பார்க்கு, பெர் கேப்பிட்டா வாக்கிங் பாத்து, பெர் கேப்பிட்டா லேக்கு, பெர் கேப்பிட்டா வாட்டர் எல்லாமே அதிகம். சிவிக் ரூல்ஸ் ஏதோ ரூல் இருந்து அத நீங்க அத ஃபாலோ பண்ணலன்னா, ஹெஃப்டி ஃபைன். ரூ. 500 ரூ. 1000 $500 $1000 அப்படின்னு ஒரு ஃபைன். ஒரு இடத்துல 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும்னா, 30 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டீங்கன்னா, 40ல போயிட்டுன்னு வச்சுங்க. கேமராவுல மாட்டிட்டீங்கன்னா, ஃபைன் உங்களுக்கு வந்துரும். $1000 வந்துரும். அங்கேருந்து யாரும் போலீஸ் வந்து புடிக்கிறதெல்லாம் இல்ல. வந்துரும். அதே மாரி ஒரு நீங்க எல்லாருமே நாய்கள கூட்டு வாக்கிங் கூட்டு போறத நீங்க பார்க்கலாம். அந்த நாய் முன்னாடி போகும், இவங்க பின்னாடி போவாங்க. அது ஏதாவது ஆயி போயிடுச்சுன்னா, அது 2 பாத்ரூம் போயிடுச்சுன்னா, அத அவங்களே எடுத்து, அதுக்கு ஒரு பை மாரி கொண்டு போறாங்க அவங்க. அத எடுத்து, அ அது அங்கேயே ஒரு பாக்ஸ் இருக்கு. ரோடுகள்ல பாக்ஸ் இருக்கு. நாயோட மோஷன அந்த பாக்ஸ்ல போட்டுறலாம். அந்த பாக்ஸ்லயே அந்த அந்த பை மாரி இருக்கிறதும் இருக்குது. மோஷன் போயிடுச்சுன்னா, அந்த பாக்ஸ்ல போய் பை எடுத்துட்டு வந்து அத எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுறலாம். அதனால ரோடுகள்ல இந்த நாய் மோஷன் போனது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாரி அவங்க வச்சுருக்காங்க. அதே மாரி பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர்ன்னு சொல்றோம் இல்லையா? பெரிய ட்ரக். அப்பப்பட்ட ட்ரக்க ஒரு ரோடுகள்ல திருப்புறாங்க பாருங்க. கரெக்ட்டா அந்த கரெக்ட்டா ரோடு அளவுக்கு திருப்புறான். கொஞ்சம் கூட உள்ள உங்க வீட்டுக்குள்ள வர்றதில்ல. அந்த மாரி திருப்புறான். நானே ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு 2 1/2 மாசம் ஒரு இடத்துல இருந்தேன். அங்க அவ்வளவு ஒரு நாள் கூட அந்த பெரிய பெரிய ட்ரக் எங்க எங்க லான் எங்க ஏரியாக்குள்ள வந்த மாரியே இல்ல. கரெக்ட்டா அதுக்குள்ளேயே திருப்புற மாரி திருப்புறான். ரொம்ப ஆனா ரோடும் பெருசா இருக்கு. அதுவும் நம்ம சொல்லி ஆகணும். ரோடும் பெருசா இருக்கு. அந்த மாரி ஒரு இருக்கு. அடுத்தது டிரைவிங். அது வந்து லெஃப்ட் சைட் டிரைவிங். லெஃப்ட் சைடு தான் ஓட்டுவாங்க. நம்ம ஊர்ல ரைட் சைட் டிரைவிங் மாரி லெஃப்ட் சைட் டிரைவிங்.
இப்போ ஒரு கார்ல பேபி இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு தனி சீட் இருக்கு. அந்த சீட்ல தான் அந்த பேபி உட்காரணும். அந்த பேபி வந்து பின்னாடி பார்த்து உட்காரும். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுனீங்கன்னா பேபி பின்னாடி பார்த்து உட்காரும். பேபி ஹேவ் எ செப்பரேட் சீட் இன்சைட் த கார் ஃபேசிங் த ரியர் சைட். அதுக்கு ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு ஸோ தட் ஏதாவது நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட பேபி அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. பேபியை கையில தூக்கக்கூடாது காருக்குள்ள. பேபி முன்னாடி சீட்ல உட்கார வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட் சீட் இஸ் நாட் ஃபார் பேபிஸ். நோ ஹார்ன் பை வெஹிக்கிள்ஸ் ஆன் த ரோட்ஸ். நோ டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் லைட்ஸ் டைரக்ட் அந்த லைட் மட்டும் உங்களை டைரக்ட் பண்ணுது. ஒரு சில ரோடுகளில் 70 மைல் பர் ஹவர் போகலாம். அப்படின்னா 112 கிலோமீட்டர் போகலாம். மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் போகுது. அதனால ரொம்ப சில இடங்கள்ல ஸ்டாப் சிக்னல் ஸ்டாப்னு ரோட்ல எழுதியிருப்பான். அங்கே நீங்க நின்றுட்டு போகணும். யாருமே வரலன்னா கூட அங்கே நின்றுட்டு தான் போகணும். On the road, stop is written for vehicles to stop for a minute and move after checking the traffic on both the sides. பார்த்துட்டு ஒருத்தருமே வரல. ஸ்டாப் இருக்குன்னா அங்கே போய் நின்னுக்கிறாங்க. அப்புறம் 2 பக்கம் பார்த்துட்டு அப்புறம் மூவ் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிரைவர்லெஸ் கார்ஸ் வந்திருக்கு. வேமோங்கிற கார் வந்து கலிஃபோர்னியாவிலையும் ஆஸ்திரேலியா அந்த 2 இடத்துல இருந்தேன். 2 இடத்துலையும் அதை நீங்க பார்க்கலாம். அடுத்து டெம்பிள் பாருங்க. நம்ம ஊர் டெம்பிள் தான் போனேன். அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போகல. நம்ம ஊர் டெம்பிள்ல வந்து பிரசாதம் வந்து அங்கே கொடுக்கறது வந்து பழங்கள் தான். நம்ம ஊர் மாதிரி சக்கரை பொங்கல் அந்த பொங்கல் அதெல்லாம் கொடுக்கறல. பனானா அண்ட் ஆரஞ்சு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது பக்தர்கள் கொண்டு வர்றவங்களும் அதான் கொண்டு வராங்க. அதையே யாராவது போறவங்க பக்தர்கள் எடுத்துட்டு போகலாம். எடுத்துக்கங்க அங்கே இருக்குது கொடுத்துறாங்க போய் எடுத்துக்கலாம். அங்கே வந்து உண்டியல் உண்டியல் கிடையாது. உண்டியல் இருக்கு. ஆனால் அந்த தட்டத்தில் காசு போடுற இது கிடையாது. அந்த உண்டியலுங்கிறது அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் நீங்கள் பே பண்ணிடலாம். டொனேஷனோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பே பண்ணிடலாம். அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் சைலன்ஸ் ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கோம். கீப் த டெம்பிள் கிளீன் எக்ஸெட்ரா அந்த போர்டு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால சைலண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு டெம்பிள்குள்ளேயும் இவ்வளோ பேர் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும்னு போட்டிருக்காங்க. 322 பேர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏதாவது அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அந்த டெம்பிளில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் 320க்கு மேல் பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்தால் அலாரம் அடிக்குமாமா. அப்போது நம்ம டெம்பிள் எல்லாம் போய் இந்த ரொம்ப கூட்டமாக இருந்து அலைஞ்சு மிதித்து செத்துட்டாங்கங்கிற கான்செப்ட் அங்கே இல்லை. அந்த அந்த டெம்பிளுக்குள்ள இவ்வளோ பேர் அப்படி எல்லா டெம்பிள்லையும் அதை போட்டிருக்காங்க. அப்புறம் டெம்பிளுக்கு உள்ளே போகிறதுக்கு சில ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டினரி ட்ரெஸ் தான். அங்கே வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. பட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அந்த ட்ரெஸ் கோடு கொடுத்துருக்கோம். அந்த ட்ரெஸ் கோடு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபேமிலி மை ஃபேமிலின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுன்னா நான், எங்கள் ஹஸ்பண்டு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய நாய். அதுதான் அர்த்தம். மை ஃபேமிலின்னு அதுதான் அர்த்தம். நம்ம ஊரில் மை ஃபேமிலின்னா நான், குழந்தைகள், அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் மாமியார்லாம் சொல்லும் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. மை ஃபேமிலின்னு அதுதான் அர்த்தம். அதர்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் மை ஃபேமிலி. அவங்க கிளியராக இருக்காங்க. இதுதான். அப்புறம் ஃபுல் செட் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு ஃபேமிலி வந்து ஃபுல் செட் அப்படின்னா 4 குழந்தைகள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 4 குழந்தைகள். ஃபுல் செட் உள்ள ஃபேமிலி நிறைய இருக்குது அங்கே. நம்ம நான் என்ன நினைச்சேன்னா அங்கெல்லாம் இருக்கிறவங்க ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதிகமான குழந்தைய பெற்றுக்கிறோம். 2, 3, 4, 5 குழந்தை பெற்றவங்க கூட நான் பார்த்தேன். நிறைய பேர் 4 குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க ஒரு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு 30, 35க்குள்ள 4 குழந்தைய பெற்று அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமெரிக்காவில் கல்யாணமே பண்ணாமல் 35, 40 வயசு ஆன பிறகு கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கான். அந்த மாதிரி இருக்கான். பட் அந்த நிறைய பேர் இந்த ஃபுல் செட் ஃபேமிலி நீங்கள் பெரிய அமெரிக்கன் ஃபேமிலி சைஸ் இஸ் பிக். அப்படி அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அங்கே வந்து ஏழைங்கிறவன் யார் அப்படின்னா ஹோம்லெஸ் பீப்புள். அதாவது வீடு இல்லாதவன் ஆனால் கார் வச்சிருப்பான். ஹோம்லெஸ் பீப்புள் ஓனிங் கார், லிவ் இன் தேர் கார் இட் செல்ஃப். கார் வச்சிருப்பான், வீடு இருக்காது, கார்லேயே படுத்து தூங்கிக்குவான், எல்லாம் பண்ணிக்குவான். அந்த காரை ஓட்டிட்டு போய் ஒரு லைப்ரரிலையோ ஒரு பார்க்லேயோ போய் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இருப்பான். இதுதான் அவன் ஹோம்லெஸ் பீப்புள். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, சில இடங்கள்ல அந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு சில இதெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அங்கே போய் அவங்க தங்கிக்கலாம். அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அது ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷம் அந்த மாதிரி தங்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க போயிடணும். பட் சில ஹோம்லெஸ் இவங்க ஏன் ஹோம்லெஸ் ஆனாங்க, அப்போ இவங்க ஏழை தானே அப்படின்னா அந்த ஏழையை தான் அந்த ஹோம்லெஸ் ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய இந்த ட்ரக் அடிக்ட் பழக்க வழக்கங்கள்னால ஹோம்லெஸ் ஆயிருக்காங்க. அங்கே அந்த மினிமம் வேஜ்னு ஒன்று கொடுக்குறான். அந்த மினிமம் வேஜ் அங்கே இருக்கிறதுக்கு போதுமானது. நம்ம ஊரில் அப்படி இல்லை. மினிமம் வேஜ் வச்சு நம்ம இங்கே ஃபுல் மாதம் ஓட்ட முடியாது. அங்கே அப்படி இல்லை. மினிமம் வேஜ் என்பது ஓரளவுக்கு அதிகமாகவே கொடுக்குறான். அதனால் அங்கே 10லங்கிற கான்செப்ட் இல்லை. ரொம்ப செலவு பண்ண 10 போகும். பட் எல்லாருக்கும் 10 மாதிரி அந்த சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்கோர்ஸ் வேறு தகுதிக்கு அப்புறம் சம்பளம் அதிகமாகுது. ஆனால் மினிமம்
வாங்குறதே ஒரு $40,000 வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த $40,000 சந்தோஷமா நீங்க வாழ்ந்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எல்லா முக்காவாசி ஒரு 95% வேலைக்கு $40,000 மேல கூட வர்ற மாரி பண்ணிக்கிறான். அந்த மாரி ஒரு இது. இந்த டிரைவர் வேலை, இல்ல கடைகள்ல எடுத்து குடுக்குறது, புடிக்கிறது அந்த மாரி. நம்ம ஊர்லேருந்து போனவங்க எல்லாருமே என்ஜினியர்ஸ் அந்த மாரி டாக்டர்ஸ் பெரிய பெரிய வேலை இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 1,50,000 $2,00,000 அந்த மாரி எல்லாம் கிடைக்குது. ஏன்னா அதுக்கு அதுக்கு அதிகமா வாங்குறவங்களும் இருக்காங்க. இந்த ஹோம்லெஸ் பீப்பிள் மோஸ்ட்லி ட்ரக் அடிக்ட்ஸ். அவங்க வந்து கெட்ட பழக்கத்தினால எல்லாத்தையும் இழந்து, அப்புறம் கடைசியில அவங்க வீடையும் வித்து ஹோம்லெஸ் ஆயிடுறாங்க. அவங்க வந்து எங்க வேணா இருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வந்து பணம் இல்லாதனால உங்கள மிரட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அந்த மாரி ஆகல. இது பாருங்க. செல்ஃப் டூர் திஸ் ஹோம் நவ். அதாவது ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு கட்டி முடிச்சுட்டாரு. அத விக்கணும். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த மாரி ஒரு போர்டு போட்டிருக்காரு. நீங்க அங்க அந்த வீடுக்கு முன்னாடி போய் அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா, ஒரு கோடு வரும். ஒரு நம்பர் வரும். 1, 2, 3, 4ன்னு வச்சுங்க. அந்த நம்பர போய் அந்த அந்த பூட்டுல நீங்க அத என்டர் பண்ணீங்கன்னா, அந்த வீடு திறந்துரும். இப்ப வீட்டுக்குள்ளலாம் நீங்களா போய் பூரா போய் பார்த்துட்டுலாம் வந்துக்கலாம். யாருமே வேண்டியதில்ல. அந்த வீடு விக்கிற வீட பார்க்கறக்கு நீங்களே செல்ஃப் டூர் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு சிஸ்டம் இருக்கு. பாருங்க. அடுத்தது இந்த மாரி இருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல சில பேப்பர் வச்சிருப்பாங்க. டேக் 1 அதாவது அந்த வீட்டோட இன்ஃபர்மேஷன். இந்த வீடு இவ்வளோ ஸ்கொயர் ஃபுட், இவ்வளோ ஜன்னல் இருக்கு, இவ்வளோ இவ்வளோ விலை, இப்படி எல்லா விவரமும் இருக்கும் அந்த பேப்பர்ல. டேக் 1 நீங்க வர்றவங்க அத பார்த்துட்டு இது மாரி ஒண்ணு எடுத்துட்டு போலாம். அந்த போட்ட விலைக்கு மேல அவங்க போமாட்டாங்க. போட்ட விலை தான் அது. மேபி போனா ஒரு 5% அதிகமா போவாங்களாமா. ஸோ அந்த போட்ட இப்ப ரூ. 6,00,000 வச்சுக்கங்க. ரூ. 6,00,000 தான். அது வந்து நீங்க நீங்க ஓரியாடுனா கொஞ்சம் 5,75 வரும். ஆனா நம்ம ஊர்ல ஒரு நார்மலா 3,00,000 ஒரு இடத்தையோ அல்லது வீட்டையோ 6,00,000 சொல்றது இருக்காங்களே, ரொம்ப டபுள் மடங்கு, 3 மடங்கு அப்படி இல்லங்க. அதான் அதோட அது ஏன் அது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அந்த அந்த அ கம்யூனிட்டியே அந்த என்ன சொல்றது? அந்த அரசாங்கமே அந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு அசஸ் பண்ணிடுறான். அப்ப ப்ராப்பர்ட்டி வேல்யூ அசஸ் பண்ணாதான் டாக்ஸ் அசஸ் அவன் முதல்லயே அசஸ் பண்ணி உன்னுடைய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 6,00,000 சொல்லியிருப்பான். அததான் அவன் இங்க வந்து இங்க போடுறான். இப்ப சப்போஸ் நான் தான் வாங்கணும்னா அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் கொஞ்சம் அந்த அந்த ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்தா 6,00,000 போட்டிருக்காங்க சார். இல்ல கரெக்ட் தான். இது 6,00,000 தான் சொல்லிடுவான். சப்போஸ் அவன் அதிகமா போட்டுட்டானா அவன் சொல்லுவான், இல்ல இல்ல இதுக்கு வந்து 5,00,000 தான் இதுக்கு வேல்யூ. அவன் 6,00,000 போட்டது வந்து அதிகம். நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப அவன்கிட்ட ஓரியாடலாம். யோ 5,00,000 தான் வேலை நீ தப்பா போட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம். பட் யூசுவலா அப்படி யாரும் பண்றது இல்ல அப்படிங்கிறாங்க. பாருங்க. இது வந்து நமக்கு தேவையில்லாத பொருட்கள வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி வச்சிரலாம். தேவையில்லாத பொருள் இந்த மாரி வந்து யாரோ எடுத்துட்டு போவாங்க. யாரும் எடுக்கலன்னா அந்த 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 கார்ப்பரேஷன் வந்து லாரி வந்து எடுத்துட்டு போயிடும். அது மாரி. இது வந்து சில நாட்கள் தான் வைக்க முடியும். அவன் சொல்லுவான். இந்த இந்த சண்டே யாரெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல அத வச்சுட்டு போங்கன்னு. இப்ப யார் வேணா எடுத்துட்டு போய்க்கலாம் அத. இது ஒரு வீட்ல வச்சிருக்காங்க. அவங்க வந்து யார் வேணா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கோயில்ல மேக்ஸிமம் இருங்க உங்க உங்க கேள்வி எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் முடிச்சிடுறேன். வச்சுக்கலாம். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ பரவாயில்லையா? இப்ப பெட்டரா இருக்கான்னு கேக்குறேன். இப்ப பெட்டரா இருக்கா? இப்ப வாய்ஸ் கேக்குதா? ஹலோ. இந்த ஸ்கிரீன் வந்து விசிபிளாவே இல்ல சார். நீ பேசுறது ஓகே சார். மறுபடியும் கட் ஆகுது. இப்போ 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 ஓகே சார். இப்போ ஓகே சார். ஓகே நான் வெளிய வந்துட்டேன். ஒரு ரூம்க்குள்ள இருந்து வெளிய. ஓகே. இங்க பாருங்க இந்த மேக்ஸிமம் கேக்குது சார். மேக்ஸிமம் ஆக்குபன்சின்னு போட்டிருக்காங்க. இது அந்த கோயில்ல போட்ட அந்த இதை நான் அப்படியே போட்டோ எடுத்தேன். பாரு இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது லைப்ரரி. அதை சொல்லி ஆகணும். நான் 3 லைப்ரரிக்கு போனேன். 3 லைப்ரரி ஒவ்வொன்றுமே ஒரு 4 ஏக்கரா இருக்கும் குறைஞ்சபட்சம். அந்த லைப்ரரியில ஒரு ஒரு 100 வகையான ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க அவங்க. 1, 2 இல்ல 100 வகையான ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுல நிறைய போஸ்டர், ஒரு போஸ்டர் பாருங்க 1000 புக்ஸ் பிஃபோர் கிண்டர் கார்டன் போட்டிருக்காங்க. ஒரு குழந்தை கிண்டர் கார்டன் போறதுக்கு முன்னாடி 1000 புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னால் நம்ப முடியாம இருந்தது. நானே போய் கேட்டேன். ஏம்மா 1000 புக்ஸ் கிண்டர் கார்டன் யூ கேன் ரீட். அதனால தான் போட்டிருக்காங்க. 3 லைப்ரரியிலும் இது இருக்கு. அமெரிக்காவில் அத்தனை லைப்ரரியிலும் அது போட்டிருக்காங்களாமா. அதுக்கு உண்டான அந்த லைப்ரரியில் போய் நீங்கள் புக் எடுத்துக்கலாம். புக் எடுத்து ஒரு 20 நாளில் திருப்பி கொடுக்கணும். ஒரு லைப்ரரி கார்டுக்கு 5 புக்கு கொடுக்குறாங்க. அந்த 5 புக்கு எடுத்துட்டு வந்து எந்தெந்த புக் எடுத்தீங்க கொண்டு போய் கொடுத்த பிறகு என்னென்ன புக் எடுத்தோம், நாங்கள் எவ்வளோ நிமிஷம் படித்தோன்னு நீங்கள் எழுதினீங்கன்னா 500 நிமிஷம் படித்தோம் நீங்கள் அது ஆகும்போது ஒரு புக் ஃப்ரீயாக கொடுக்குறான். அப்புறம் நான் கேட்டேன் 500 நிமிஷம் நான் படித்தேன் நான் சொல்லி சும்மா சொல்லிட்டேன்னா
அது பரவாயில்ல, நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோம் அப்படிங்கிறோம். நீங்க 500 புக்கு படிச்சேன்னு நீங்க சொல்லிட்டேன்னாவே நாங்க ஒரு புக்கு ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. லைப்ரரியிலேயே புக்கும் விற்கிறான், ரொம்ப விலை கம்மியில விற்கிறான் நிறைய புக்கு. நான் ஒரு 10 புக்கு வாங்கினேன். ஒரு புக்கு இப்போ நான் எங்க கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கேன், என்னோட கொண்டு வந்திருக்கேன். குழந்தைகளுக்கான புக்ஸ் இருக்கு, பெரியவங்களுக்கான புக்ஸ் நம்ம ஊர் விலை விட கம்மி. $1/2 50 ரூபா கொடுத்து ஒரு புக் வாங்கியிருக்கேன். ஆனா அது வந்து அங்க நம்ம ஊர்ல அந்த புக் ஒரு 300 ரூபாயாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில புக்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பார், இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணுமா? பெருசு எப்படி ஆகுதுன்னு தெரியல, வேண்டாம். இது வந்து ஃபாக்ஸ் சேஃப்டி, அதாவது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. உலக தரத்துல நம்பர் 1 நம்பர் 2 அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஃபாக்ஸ்னா இது நரிகள் நிறைய இருக்கிறதுனால ஃபாக்ஸ் சேஃப்டின்னு போட்டு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அடுத்தது இது என்னது? அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டுருக்கான் அந்த காலையில். அது நம்ம குழந்தைகள்லாம் போய் குளிக்கிற மாதிரி, பெரியவங்களும் குளிக்கிற மாதிரி, குழந்தைகளுக்கு தனியாகவும் இருக்கு. அதெல்லாம் கட்டி விட்டுருக்கான். அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. எல்லாமே அங்கே வந்து ஒரு சின்ன ஃபீஸ் கொடுத்து தான் பண்ணணும். ஃப்ரீங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவுமே கவர்மெண்ட் பண்றது இல்லை. அது ஒரு பிரைவேட் ஃபெல்லோ தான் பண்றான். எல்லாமே பிரைவேட் ஃபெல்லோ தான் பண்றான். அங்க ஒரு கரண்ட்டை கொடுத்தாலும் அது பிரைவேட் ஃபெல்லோ தான். ஒரு தண்ணி கொடுக்குறவனும் ஒரு பிரைவேட் ஃபெல்லோ. அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி அடிப்பான் வீடுகளுக்கு, அவனும் பிரைவேட் ஃபெல்லோ. எல்லாமே பிரைவேட் ஃபெல்லோ தான். இங்க கவர்மெண்ட் எதுவுமே இந்த மாதிரி வேலை பண்றது இல்லை. அவன் வந்து அது நீங்க பணம் கொடுத்து வாங்க, அதனால அது எக்ஸ்பென்சிவ் அந்த ஊர். இந்த மாதிரி விஷயத்துல அது எக்ஸ்பென்சிவ். அடுத்தது பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து எலக்ட்ரிக் போஸ்ட். எலக்ட்ரிக் போஸ்ட் மரத்துல ஆனது. மரத்துல தான் எலக்ட்ரிக் போஸ்ட். நம்ம ஊர்ல சிமெண்ட் இது போடுவாங்க இல்லையா, அங்க மரம் காடுகள் நிறைய இருக்கு. நம்ம ஊரை விட 3 மடங்கு ஏரியா இருக்கிறதுனால பாதி காடு தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பெரிய, அதாவது டவுனை விட்டு வெளியுள்ள வீடுகள்ல எல்லாம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வீடுகள்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 10 மரமாவது இருக்கும். ஏன்னா அது காடா இருந்து மரமா வீடு கட்டினதுனால அந்த ஒரு 10 மரத்தை விட்டுருவாங்க அந்த வீட்டுக்கு உண்டான அந்த லான்ல. பாருங்க, இது டவுனுக்குள்ள பாருங்க, இந்த மாதிரி இந்த வுடன் போஸ்ட் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டுக்குன்னு தனி புக் இருக்கு. எப்படி எழுதுறதுங்கிறது லைப்ரரியில வச்சிருக்கான். ஸ்கூல் எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்டு, சில குழந்தைகள் லெஃப்ட் ஹேண்ட் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு உண்டான அந்த புக்ஸ் ஸ்கூல்லையும் இருக்கு, லைப்ரரியிலும் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டு சிசர் ஒன்று நான் பார்த்தேன். இந்த பிக்சர் போடல. லெஃப்ட் ஹேண்டுக்காரங்க சிசர் எப்படி, அதுக்குன்னு ஒரு சிசர் டிசைன் பண்ணி நம்ம ஊர்லயும் இருக்குதாமா, எனக்கு தெரியல. அமேசான்ல இருக்குன்றாங்க. பட் நம்ம இதெல்லாம் சாதாரண கடைகள்லாம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நான் பார்த்தது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கான்னு தெரியல, பட் இருக்குன்னு யாரோ ஒரு சொன்னாங்க. இதான் அந்த நாய் பாருங்க, ப்ளீஸ் கிளீன் அப் ஆஃப்டர் யுவர் டாக் போட்டு அந்த இடத்துல ஒரு இது எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த இது பாருங்க, கருப்பு ஒரு பை இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டு போய் அதை அந்த நாய் எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ்ல போட்டுக்கலாம். அந்த மாதிரி அங்கங்கே இது பாக்ஸ் வச்சிருக்காங்க, நாய் ஆய் போனா கிளீன் பண்றதுக்கு. இது பாருங்க, இது கம்யூனிட்டி கார்டன். இது வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுது. ஒரு வெற்றிடத்துல வந்து ஒரு தோட்டம் மாதிரி பண்றான். இப்போ நீங்க போய் உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு தோட்டத்தை, ஒரு சின்னதா ஒரு தோட்டம், இது எங்க ஃபேமிலிக்கான தோட்டங்க அப்படின்னு போட்டு அங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்க அங்க பயிர் பண்ணிக்கலாம். பயிர் பண்ணி நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு நீங்க அதுல வர்ற விளையிறத நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு வாடகை நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கம்யூனிட்டி கார்டன் வச்சிருக்கான். ஒரு ஒரு ஸ்கூலோ இல்ல ஒரு வீடோ போய் அந்த கம்யூனிட்டி கார்டன்ல ஒரு போர்ஷன் நீங்க விலைக்கு வாங்கிக்கலாம். விலைக்கு வாங்கினா ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க அதில் விளைவிச்சுக்கலாம். அந்த கம்யூனிட்டி கார்டன் இது நிறைய இடங்கள்ல இந்த இது இருக்கு. இது நம்ம ஊர் பெங்களூர்ல கூட இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம பார்க்கணும். இது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு பிக்சர். இது வந்து இந்த பைன் ரோடுன்னு சொல்றாங்க. 2 பக்கம் பைன் ட்ரீ இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு அதனுடைய என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை நான் ஒரு போட்டோ எடுத்தேன். நான் 2 தடவை போனேன். அப்போ ஒரு முறை எடுத்த போட்டோ இது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற, அங்கதான் சுந்தர் பிச்சை எல்லாம் படிச்சாரு. சரி, பார்க்கணுங்கிறது எனக்கு ஆசை. அங்க போய் நான் வந்து 2 கோயம்புத்தூர்ல இருந்து படிக்கிற 2 பசங்களை பார்த்தேன். ஒருத்தர் டாக்டரேட் முடிச்சிட்டாரு, முடிச்சு அங்க போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் பண்ணிருக்காரு, அவரை பார்த்தேன். இன்னொருத்தர் எம்எஸ் முடிச்சுட்டு வேலைக்கு இருக்காரு, அவரை பார்த்தேன். அதே மாதிரி அங்கிருந்து ஒரு 20 மைல் இன்னொரு யூசி பர்க்லேன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பர்க்லேங்கிற ஊரு. அந்த ஊர்ல படிக்கிற 2 குழந்தைகளை, ஒருத்தர் முடிச்சவன் ஒருத்தர் படிக்கிறவனை பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் 5 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தேன். அதுல 4 பேர் கலிபோர்னியாவில், ஒருத்தர் வந்து ஆஸ்டின்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்டின்ல டாக்டரேட் முடிச்ச ஒரு பையனை பார்த்தேன். எனக்கு ஆசை அவங்களெல்லாம் பார்க்கணும், எப்படி இருக்காங்க எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில பார்த்தது.
அடுத்தது இது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு பில்டிங். இப்படிதான் அவ்வளவு இவ்வளவுதான் ரஷ் இருக்கும், நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, இது என்னுடைய பையனோட வீடு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியம் இல்லை, இது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபுட் இருக்கும். இதெல்லாம் லான், அவனோட லான். இந்த சுத்தில லான் இருக்கும். இப்போ அந்த பக்கம் லான் வந்து இதுக்கு பின்னாடி உள்ள லான்லாம் மரங்கள் இருக்கும், நிறைய மரங்கள். அது அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு ஆறு போகுது, அது மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அது இது வந்து 1 ஏக்கர் ஹோம்னு விற்கிறாங்க அங்க. அதாவது ஒரு ஹோம், ஒரு ஏக்கரா லேண்ட்ல ஒரு ஹோம். இது வந்து டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 25 மைல் தள்ளி இந்த மாதிரி இருக்காங்க. டவுனுக்குள்ள இருக்கிறவங்க இந்த அளவு பெரிய வீடுகள்லாம் இருக்காது. சின்ன வீடு, ஃபிளாட் இருக்கும், இல்லை சின்ன சின்ன வீடுகள் இருக்கும். இந்த மாதிரி நிலம் உள்ள வீடு இருக்காது. அடுத்தது எங்க யான் அது அந்த மரங்கள்ல எப்பயுமே மான் வரும், மான் வரும், பாம்பு வருது, இந்த கொடுக்கு தேல் எல்லாம் வருது. அப்புறம் இது டர்ட்டில், என்ன ஆமை வந்தது ஒரு நாள். ஏன்னா பக்கத்துலேயே ஆறு இருக்கனால ஆமைலாம் வந்தது. ஒரு பயம் இல்லை, அது ஒரு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க. அடுத்தது பாருங்க, இது வந்து இந்த பெரிய பெரிய மால்ல வந்து தொட்டியில பிளான்ட் விற்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து எல்லாருமே அவங்க வீடுகள்ல ஏதோ ஒரு 10 பிளான்டால் வச்சிருக்காங்க. சின்ன வீடா இருந்தா கூட அந்த ஜன்னல 2 வச்சிருக்காங்க, அதெல்லாம் விற்கிறாங்க. பாருங்க, ஒரு தொட்டியோட விலை $16, $16.99 அப்படின்னா நம்ம ஊர் கணக்கு படி $1200 ஒரு தொட்டி. அந்த மாதிரி இங்க மாதிரி $4, இது $5 பக்கமா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நாங்க நிறைய வாங்கினோம், ஏன்னா எங்க பையனுக்கு அந்த விவசாயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்ப நானும் போனதுனால குழி தோண்டி எல்லாம் வைக்கலாம் சொல்லி 20-25 பிளான்ட் வாங்கி என்னுடைய ஒரு பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி, குழந்தை பார்க்கறது தவிர அடுத்த பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இந்த கார்டனிங் பண்றது. அதனால வாங்கி எல்லாம் வச்சோம். இங்க பாருங்க, இது லைப்ரரியில போட்டிருக்கான் பாருங்க, படிக்கிறேன். Does your book feel sick? As it got a rip or tear? Bring it to the book hospital. We will make it better. அந்த லைப்ரரியில் போட்டிருக்கான். உங்க புக் ஏதாவது அட்டையிட்ட கிழிஞ்சிச்சுன்னா கொண்டு அதில் போட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் எப்போ போறீங்களோ அதை வந்து எல்லாம் அட்டையெல்லாம் பைண்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீயா. இதுக்கெல்லாம் காசெல்லாம் கிடையாது. அதான் ஜஸ்ட் இது புக் ஹாஸ்பிட்டல். ஆமா, அந்த லைப்ரரி. அந்த லைப்ரரி வந்து அந்த ஊர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு இது. லைப்ரரி பெருசு, லைப்ரரிக்குள்ளேயே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு, லைப்ரரிக்குள்ளேயே இபி ஆஃபீஸ் இருக்கு. அந்த மாதிரி லைப்ரரி இஸ் ஒன் பிளேஸ் வேர் யூ ஹவ் காட் சோ மெனி அதர் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இது இது வந்து அந்த ஊர் எப்படின்னா, அந்த அங்குள்ள ஊர்கள் ஒரு சிட்டி, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டின்னா டவுன் டவுன் ஒரு ஏரியா இருக்கும், அது பேர் டவுன் டவுன். அப்படி அந்த ஏரியாவில் எல்லா ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸ் எல்லா இடத்துல இருக்காது, அந்த டவுன் டவுனில் தான் ஆஃபீஸ் இருக்கும். அந்த டவுன் டவுன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல் இருக்கும், நிறைய இந்த பொருள்கள் விற்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் டவுன் டவுன் போனீங்கன்னா உங்கள் வேண்டிய அத்தனையும் கிடைக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் டவுன் டவுன்லேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா உங்கள் வீடுகள்லாம் தள்ளி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஊர்ல டவுன் டவுன்ல எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மால் இருக்கும், அங்கேயும் கிடைக்கும். இல்லைன்னா சில கமர்ஷியல் சென்டர் இருக்கும், அங்கேயும் சில பொருட்கள் கிடைக்கும். பட் எல்லாம் நம்ம அண்ணாச்சி கடை மாதிரி ரோடு ஃபுல்லாலாம் இருக்காது. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா இங்கே இது கொஞ்சம் சரியா வரல. இங்கே ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று நிற்கிது. அதாவது அந்த 2 கால் அந்த இது மேலே வச்சுக்கலாம். அது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நீங்கள் அங்கங்கே நிற்கும், அங்கே போய் எடுத்துட்டு அதில் 2 அதில் நின்றுட்டு ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பணம் பே பண்ணிங்கன்னா அது உங்களை அதை ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம் எங்கே வேணாம். இந்த டவுன் டவுனில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னா அங்கே கூட அது அங்கே சும்மா நிறுத்திட்டு போயிடலாம். அங்கே நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் இருக்கும், நிறுத்திட்டு போயிடலாம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமான்னு தெரில எனக்கு, தெரில, வேண்டாம். ஏன்னா என்னோடய லேப்டாப் கொஞ்சம் சரியில்லை, அதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருக்கிறது போயிட்டு என்ன பண்ணுறது. இது நான் அந்த டவுன் டவுனில் என்னுடைய பேரனை வச்சுட்டு அந்த ட்ராலியில் வச்சு நான் கொஞ்சம் நகர்த்திட்டு இருந்தேன். அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. எல்லாம் ஹைரைஸ் பில்டிங்ஸ், டவுன் டவுனுக்கு ஆஃபீஸ் இருக்கிற இடம். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு 30 மாடி, 40 மாடி, 50 மாடி இருக்கும். அங்கே பிரச்சனை என்னென்னா, அது டவுன் டவுன்லலாம் அந்த வெஹிக்கிள் கொண்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான காசு கேட்குறோம். $25 அப்படின்னு $2500 பார்க்கிங் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு. அந்த ஊரில் சம்பாதிக்கிறவனுக்கு அது பெருசாக தெரியாது. நம்ம மாதிரி இங்கேருந்து போகிறவங்களுக்கு அப்பாடா இவ்வளோ ரூபாயா ஒரு பார்க்கிங்காக அப்படின்னு. ஒரு இடத்துல நாங்கள் $55 என் ஃப்ரெண்டு பார்க்கிங் கொடுத்தான். 55,500 பார்க்கிங் 2 மணி நேரத்துக்கு. சான் பிரான்சிஸ்கோன்னு ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவிலேயே ஒரு 10 டாப் நகரங்களில் இது ஃபர்ஸ்டோ செகண்டோ வரும். இந்த சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க்கு, வாஷிங்டன்னு, சான் பிரான்சிஸ்கோ, அப்புறம் அந்த மாதிரி இல்லை. சான் பிரான்சிஸ்கோ ஒரு பெரிய ஊர்.
அங்கே போயிருந்தேன் நான். அடுத்தது இது என்னது, இது அதே அந்த லைப்ரரியில் பல விஷயங்கள் இருக்கு. நான் சில ஃபோட்டோ எடுத்து அவங்க மாதிரி ஸ்டோரி டெல்லிங் அது இதுலாம் இருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ண முடியல. நோ யுவர் ரைட் லைப்ரரியில் இல்லை. இது வந்து ஒரு நீங்கள் ஒரு அமெரிக்காவில் வாழ்கிறவங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு எல்லா லைப்ரரியிலும் எழுதி வச்சிருக்கான். நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், என்னென்னலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நோ யுவர் ரைட்ஸ் நோ யுவர் டியூட்டிஸ் அப்படின்னு தனித்தனியாக எழுதி வச்சிருக்கான். அது எல்லா லைப்ரரியிலும் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட நட்சல் நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியது, பேச வேண்டியதுன்னு நான் நினச்சேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது குவரி இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். என்னுடைய ப்ரெசன்டேஷன் முடிஞ்சு இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் சொல்லுங்க சார். இந்தியாலயும் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் அந்த புக் இருக்காங்க சார்? ஆமா இருக்குதாமா. ஆக்சுவலா அது அமேசான்ல இருக்குதாமா. நான் ஒருத்தர் வந்து என்னை இது நான் என்னோட வாட்ஸ்அப் போடணும்னு இங்கிருந்து கூப்பிட்டாரு. சார் வரும்போது வாங்கிட்டு வாங்க சார்னார். அப்புறம் வந்து நான் கேட்டேன் அமேசான்ல இருக்காமா சார், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, 900 ரூபாய் புக்குன்னு ஏதோ சொன்னாங்க. இங்கே எவ்வளோன்னு தெரியல. இங்கே அது அவ்வளோ இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அமேசானில் கிடைக்கும். பட் இன்னும் பரவலாக இல்லை. ஆக்சுவலாக என்னோட பையன் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற பையன் லெஃப்ட் ஹேண்ட், இன்க்ளூடிங் சாப்பிடு கூட லெஃப்ட் ஹேண்ட் தான். பாத்ரூம் ப்ராக்டிஸ் மட்டும்தான் ரைட் ஹேண்ட். ஆனால் நாங்கள் அவன் இங்கே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி புக் இருக்குன்னு தெரியாது ஒன்று, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இப்போல்லாம் அவன் 32 வயசு ஆயிடுச்சு இல்லையா, 31 வயசு ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் லெஃப்ட் ஹேண்டு இருக்குது. அது தனித்தனி புக்கெல்லாம் இருக்குது. அமேசான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டு பாருங்க, இருக்கலாம். ஹலோ, ஓகே. நான் அங்கிருந்து அதை வாங்கிட்டு வர வேண்டிய, நம்ம ஊர்லயே இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே. அங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து படிக்க போகணும்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து இங்க டிகிரி படிச்சுட்டு சார் அங்க கிராஜுவேட் போறதும் அதிகம். யுஎஸ்ஏல எல்லாம் சொல்லுங்கப்பா சார். யுஎஸ்ஏல வந்து 110 யூனிட் தான் யூஸ் பண்றாங்களாமே. என்ன யூஸ் பண்றாங்க? யுஎஸ்ஏல வந்து மந்த்லி வந்து 110 யூனிட் தான் யூஸ் பண்றாங்களாமே. அப்படியா? 110 யூனிட் என்னது? கரண்டா? கரண்ட் சார். இல்ல அப்படி இல்லை. நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அது பே பண்ணணும், அவ்வளவுதான். அது கவர்மெண்ட் கிடையாது. அங்க கவர்மெண்ட் எதுவுமே கிடையாதுப்பா. அந்த ஊர்ல கவர்மெண்ட் வந்து எதுவும் கிடையாது. எல்லாமே பிரைவேட் தான். அது பிரைவேட். நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க பே பண்ணணும். அங்க எஃபிஷியண்டா இருக்கிற காரணம் அதுவும் ஒரு காரணம். அங்க எஃபிஷியண்டா கரண்டே போகல. நான் 2.5 மாசத்துல ஒரு நாள் கூட கரண்ட் கட் ஆகல. அது காரணமே அந்த பிரைவேட் காரங்க அதை பண்றதுனால. அவன் கரண்ட் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, 2 நாள் அப்படி ஆச்சுன்னா 3ஆவது நாள் உங்களை மாத்தி இன்னொருத்தனை கரண்ட்காரனை அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவான். அந்த மாதிரி வசதி இருக்குங்க. கரண்ட் கொடுக்குறவனே 4-5 பேர் இருக்கிறான் உங்களுக்கு. அங்க சின்ன அங்க பாப்புலேஷன் கம்மிங்கிறதுனால நீங்க ஒவ்வொரு ஒரு வாட்டர் உங்ககிட்ட வாட்டருக்கு வருது, வாட்டர் சரியா கொடுக்கலன்னா நீங்க அடுத்த நாள் அந்த வெண்டரை மாத்திரலாம், வேற ஒரு வாட்டர் கொடுக்குறவனை போட்டுக்கலாம். அதே மாதிரி குப்பை அள்ளி கொண்டே போடுறதுக்கு அதுக்கு அவன் ஒரு பிரைவேட் ஃபெலோ தான். அந்த குப்பை கரெக்டா வந்து எடுத்துட்டு போகலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெண்டரை மாத்திக்கலாம். ஆனா எல்லாமே மணி ஆகிய போச்சு. அங்க வந்து கவர்மெண்ட் ஒரு ஃப்ரீயா இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு. நம்ம ஊர்ல இருந்து போறவங்க அங்கெல்லாம் போய் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிக்க போறது இல்லை. அதாவது ரொம்ப பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் முடிச்சு டிகிரி பிஎஸ்சி பிஇ படிக்கிறதுக்கே அனுப்புறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு வருஷத்துக்கு சாதாரணமா அந்த பிஇ படிக்க போனா ஒரு வருஷத்துக்கே ஒரு 75 லட்சம் ரூபாய் ஆகும். அதனால அது ரொம்ப வசதியான போறாங்க. பட் அதிகப்படியாக போறவங்க யாருன்னா இங்கேயே பிஎஸ்சியோ பிஇஓ எம்பிபிஎஸ் இங்க என்ன டிகிரி படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அங்க போவாங்க. அது 2 வருஷ கோர்ஸ் தான். அங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல 2 விதமான காலேஜ் இருக்கு. ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், இன்னொன்று பிரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி ஃபீஸு, பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் அதிகம். ஸ்டான்ஃபோர்டுங்கிறது பிரைவேட் காலேஜ், அங்கே ஃபீஸ் அதிகம். அங்கே நீங்கள் போய் படிக்கணும்னா ஈவன் கவர்மெண்ட் காலேஜ் கூட இப்போ வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு 60 லட்ச ரூபாய் ஆகுது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் அதில் போய் அங்கே நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா 60 லட்ச ரூபாய் லோனுன்னா வாங்கி எது போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே சில சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணலாம். அந்த ஹோட்டலில் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் பண்ணுறது, இல்லை டீச்சிங் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க அந்த இதுலேயே
காலேஜ்லேயே இந்த டுட்டோரியல் திருத்துறது பிடிக்கிறது அந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பணம் கொடுப்பான். அது வந்து உங்களோட சாப்பாடுக்கு ஓரளவுக்கு சரியாக போகும். ஆனால் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். வந்து அந்த 60 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு 60 லட்சத்துக்கு கட்டி தான் ஆகணும். அங்கே வாழ்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் $600 ஆகும். $600 நம்ம கணக்குப்படி 60,000 ரூபா. கம்மியாக சொல்கிறேன். அந்த $600 இவங்க இந்த மாதிரி வேலை செஞ்சு வேணா நீங்கள் அது உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்காம இருக்கலாம். அது அதுக்கே சரியாக இருக்கும். நீங்கள் கரெக்டான வேலை கிடைச்சதுன்னா அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் நீங்கள் வேலை பண்ண முடியும், வெளியெல்லாம் போய் பண்ண முடியாது. அங்கேயே கிடைச்சதுன்னா நீங்கள் அதை பண்ணி நீங்கள் அந்த $600 நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஃபீஸ் ஆனால் வருஷத்துக்கு 60 லட்சம்னா 60 லட்சம் கட்டி ஆகணும். இது கவர்மெண்ட். இது ப்ரைவேட்டில் ஒரு 2 கோடி முடிய போகுது. அங்கே ப்ரைவேட் ஸ்டான்ஃபோர்டெல்லாம் ஐ திங்க் ஒரு பர் இயரே ஒரு 1.5 கோடி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அந்த ஹையர் சைட். ஆனால் நான் இங்கே டிகிரி படிச்சிட்டேன் சார், அங்கே நேராக பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இங்கே பிஇ பண்ணிட்டேன், நான் வந்து எம்எஸ் பண்ண போகிறதில்ல, நேராக பிஹெச்டி ஜாயின் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் அதுக்கு உண்டான பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி இங்கே இடம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் கிடையாது, நேராக போய் அங்கே இருந்துக்கலாம். அது போக அவன் வந்து ஒரு $30,000 வருஷத்துக்கு கொடுக்குறான். ஒரு மாதத்துக்கு $3,000 கொடுக்குறான். மாதத்துக்கு $3,000 போதுமானது. ஒரு ஒரு பேச்சுலர் அங்கே தங்கி போதுமானது. அப்போ ஃபீஸ் இல்லாமல் இங்கே நீங்கள் படிக்கலாம் பிஹெச்டி பண்ண. ஆனால் பிஹெச்டி பண்ணல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பிஹெச்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் ஸ்டைஃபன் கொடுத்துட்டே தான் இருப்பான். 4 வருஷமா 5 வருஷமாவது ஆகும். அது முடித்து வெளிவரும்போது சம்பளம் கம்மி. டீச்சர் நம்ம ஊர் மாதிரியே தான். நம்ம ஊரில் எப்படி டீச்சருக்கு சம்பளம் கம்மியோ அங்கேயும் அப்படி தான். இப்போ நம்ம ஊரில் டீச்சர் வந்து ஒரு 25 வருஷம் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 1 லட்ச ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிலையோ இல்லை ஐடி கம்பெனியில் சேர்றவன் ஒரு 2 வருஷத்தில் 1 லட்ச ரூபா வந்துடுறான். அதே மாதிரி தான் அங்கேயும் டீச்சருக்கு சம்பளம் கம்மி, இந்த மற்ற வேலைக்கெல்லாம் சம்பளம் அதிகம். அங்கே பிஹெச்டி பண்ணாலும் அங்கே அதுதான் பொழப்பாங்க. அதனால் பிஹெச்டி பண்ணுறேன்னு போகிறவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் அவன் கொடுக்குற சம்பளம் கம்மிங்கிறதுனால அங்கே வந்து அந்த சம்பளத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அந்த சம்பளத்தில் ஒரு ஆள் இருந்துக்கலாம். மேபி நீங்கள் கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து மறுபடியும் அவரோட அதே மாதிரி ஏதோ வேலைக்கு போயோ பிஹெச்டி பண்ணி வாத்தியாராக இருந்தால் மேபி எஸ். பட் ஒரு ஆள் சம்பளத்தில் ஒரு வாத்தியாராக இருந்து அந்த ஊரில் தாளிக்க முடியாது, அங்கே காஸ்ட்லி. ஆனால் ப்ரைவேட்டாக வேலைக்கு போகிறோன்னா ப்ரைவேட்காரன் நிறைய கொடுக்குறான், அதனால அது ஓரளவுக்கு இருந்துக்கலாம். அதனால தான் இங்கேருந்து சொல்லுவாங்க அமெரிக்காவில் 2 பேர் வேலை பண்ணாதான் முடியும்பாங்க. அது உண்மைதான். பட் ப்ரைவேட்டில் நல்ல வேலை இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. பட் சாதாரண வேலை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது 2 பேர் வேலை பண்ணாதான் அது முடியுங்கிறது அது உண்மைதான். ஏன்னா காஸ்ட்லி, எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் காஸ்ட்லி. ஒரு ஃபுட்டு, ஒரு காஃபியில் ஒரு 25 வகை வச்சுருக்கான். அது நான் சாப்பிட்ற இந்தியன் காஃபி, பால் சர்க்கரை போடுற இந்தியன் காஃபி குறைஞ்சது $550. நம்ம ஊருக்கு $5.5 அல்லது $6.5, அதே அப்படி அப் டு $12 முடியும் இருக்குது. சரி, நமக்கு $5.5 போது நம்ம வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே $550 ஆகுது இல்லையா, நம்ம இங்கேருந்து பணம் இந்த பணத்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசி ஆகணும். நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் ஆன் பண்ணிங்க வச்சுங்க, அப்போ பிரச்சனை வேறு. அவனுக்கு அந்த $5.5 பெருசாக தெரியாது. அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு அவன் வாங்குற சம்பளத்தை பொறுத்து பரவாயில்ல அப்படின்னு அவன் தோணி அவன் வாங்கிக்குவான். பட் நம்ம இங்கிருந்து போகிறவங்க, படிக்க போகிறவங்களோ இல்லை டூர் போகிறவங்களோ நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும். வேறு ஏதாவது கேள்வி? அங்க இருக்க பீப்புள்ஸ்லாம் எப்படி சார்? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்களா? இல்ல இந்த ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து இந்தியன்ஸ்லாம் உங்க ஊருக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ரூடா பேசுவாங்க. அந்த இந்தியன்ஸ் மேல ஒரு வெறுப்பு இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதிகமான வெறுப்பு சில ஸ்டேட், அந்த 50 ஸ்டேட்ல சில ஸ்டேட்லலாம் வெறுப்பு அதிகமாக இருக்கு, சில ஸ்டேட் கம்மியாக இருக்கு. நான் போன 2 ஸ்டேட்ல கலிஃபோர்னியாவில் அந்த வெறுப்பு இல்லை, மோரலஸ் எல்லாம் நம்ம மாதிரி தான் ஒரு இருக்காங்க. ஆனால் அந்த டெக்ஸஸ்ங்கிற ஸ்டேட்ல வேற எங்கள் பையன் இருக்கிற இடத்துல அந்த வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்புக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய சம்பளத்தில் போய் உட்காந்துருக்காங்க நம்ம ஆளுங்க. அதாவது இந்த $50,000 எல்லாம் $2 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்கான். அதனால அது ஒரு காரணம். 2வது காரணம், நம்ம இங்கிருந்து போனவங்களும் என்னாச்சுன்னா இந்த எக்ஸிபிஷனிசம் இஸ் வெரி பிக். இவங்க வந்து எல்லாம் கூட்டுக்கா ஒரே இடத்துல போய் குடியிருக்கிறாங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இந்த மத்தளம் கொட்டுறது, இந்த காவடி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு எரிச்சல் வருது. நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு பூத்துறமோங்கிற ஒரு எரிச்சல் வருது. அதுவும் ஒரு காரணம். ஸோ நம்ம கல்ச்சர் இப்போ பூத்துறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த கேரளா என்னது ஒரு ட்ரம்ஸ் அடிப்பாங்களா, அது மாதிரி இங்கே அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நடக்குது. முதல்ல அப்படி இல்லையாமா. அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு அப்படி இருப்போம். பட் நம்ம வந்து கல்ச்சரலி இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டோம். இப்போ எல்லாம் கூட்டாக சேர்ந்து 1000 பேர் 500 பேர் சேர்ந்து
விழா கொண்டாடுறோம் அது கொண்டாடுறோம்னு சொல்லி அங்கே கலாட்டை பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப எரிச்சல் வரும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறாங்க. நம்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறோம். எல்லா இடத்துல இருக்கிறவனுமே அங்கே பயந்துருக்கா. காரணம் வந்து அவன் அந்த இங்கிலீஷ்காரன் வந்து உங்களை வந்து எதை தொந்தரவு பண்ணுவான் இல்லை, நம்ம ஊர்க்காரங்களை வந்து நம்ம ஊர்க்காரங்க மேலே கொஞ்சம் எரிச்சல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எரிச்சலை அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அது காரணம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான். இப்போ நான் 2 வீட்டுக்கு போனேன். ஒரு வீடு வந்து அந்த இந்தியர்கள் வாழும் பகுதியில் உள்ள ஒரு வீடு, எங்கள் தங்கச்சியோடைய பொண்ணு இருக்கிற வீடு. எங்கள் பையன் இருக்கிறது வந்து இந்தியர்கள்லே பக்கத்தில் யாருமே இல்லை, அந்த மாதிரி இடத்துல போய் தங்கியிருக்கான். அங்கே வந்து அமெரிக்கன்ஸ் தான் எல்லாரும் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த இந்தியர்கள் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கலப்பாங்கிறான். ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு அதாகிட்டு அப்படி இருக்கான். நான் தனியாக இருக்கேன். அங்கே இருக்குமா, அங்கே ஃபுல்லாக நம்ம பேச வேண்டியது எல்லாமே அமெரிக்கனோட தான் பேசி ஆகணும். அவங்களும் ஒரு தன்மையாக தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வெறுப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு இது இருக்குது. அந்த இமிகிரண்ட்ஸ் வந்து நிறைய முக்கியமான வேலையெல்லாம் பிடிச்சிட்டாங்கங்கிற வெறுப்பு இருக்குது. பட் காமிக்கிறது இல்லை. அன்லஸ் நம்ம ஏதாவது பண்ணிடுற அவங்க அதில் 1-2 பேர் மோசமான ஆளுகளும் இருப்பாங்க. அங்கே ஏன் பயமாக இருக்குன்னா எல்லார்கிட்டையும் கன் இருக்குது. இந்த பயத்துக்கு காரணமே இந்த கன் கல்ச்சர் இருக்குது. அவன் கன் எடுத்து சுட்டான்னு என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்டில். செத்த பிறகு என்ன கோர்ட்டு கேஸு அதெல்லாம் தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் திங். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அங்கே போகும்போது எங்கள் பையன் அதான் சொன்னான், இங்கே பாருப்பா, நீ உங்கள் ஊரில் எப்படி இருந்தியோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, இது என்னோட ஊர், இந்த ஊர் எனக்கு தெரியும். நீ வளவளான்னு பேசுறது, அவங்களோட உறவாடுறது, இல்லை ஏதாவது கலாட்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிடாத. இது கொஞ்சம் நிறைய இடத்துல என்னை வார்ன் பண்ணான். நான் அவன் சொல்கிற மாதிரி இருந்துட்டேன். சரி, நீ வென் யூ ஆர் இன் ரோம் ஐ எம் லெட் மீ பி எ ரோமன் அப்படின்னு இருந்துட்டேன். அதை மீறி நம்ம ஏதாவது பண்ணும்போது தேர் குட் பி இஷ்யூஸ். ஆனால் பேசும்போது பழகும்போது நல்லது. என்னோட வாக்கிங் ஃப்ரெண்டே ஒரு இங்கிலீஷ்காரன் தான். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்லேருந்து இங்கேருந்து போய் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்க கூட எந்த அமெரிக்கனும் தெரியாது. அங்கேயும் போயெல்லாம் இந்தியர்கள் தான் பழகுறாங்க, இந்திய கடைக்கு தான் போகிறாங்க, இந்திய சலூனுக்கு தான் போகிறாங்க, எல்லாம் அப்படி போகிறாங்க. அதனால் இவன் அமெரிக்கனையே பேசினதில்லை. பட் நான் இந்த 2.5 மாதத்தில் எனக்கு 10 அமெரிக்கன்ஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் எங்கள் பையன் இருந்த இடம் அப்படி. பையன் இருந்த இடம் வந்து பக்கத்தில் இந்தியன்ஸே இல்லை, எல்லாம் அமெரிக்கன்ஸ் தான். அமெரிக்கன், வெனிசூலன்ஸ், கொரியன்ஸ், அப்புறம் டச் ஃபெல்லோஸு, அப்புறம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், அது பிளாக் அமெரிக்கன்ஸ், பிளாக்னு சொல்லக்கூடாது, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ வேறாஸ் என்னுடைய நிறைய நண்பர்கள், எனக்கு கலிஃபோர்னியாங்கிற இடத்துல எனக்கு 100 நண்பர்கள் மேலே தெரியும். எங்கள் பையன் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு 20 நண்பருக்கு மேலே தெரியும். அவங்க எல்லாருமே அந்த இந்தியர்கள் வாழ்கிற இடத்துல தான் போய் இருக்கிறாங்க. தள்ளியெல்லாம் யாரும் இருக்கல, எக்ஸப்ட் என்னுடைய சன். அது கொஞ்சம் தைரியம் வேணும் இந்த காலத்து பசங்களுக்கு. இளம் ரத்தம் பார்க்கலாப்பா, என்ன இருப்போம், அந்த மாதிரி இருக்க வேண்டாம், நான் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைவு. ஒரு பயம் இருக்கும். அப்போ யூஆர் கரெக்ட், நீங்கள் நல்ல கேள்வி. அது அந்த பயம் இருக்க தான் செய்யுது. இது நான் கல்கட்டாவில் இருந்திருக்கேன். நான் வந்து படித்து முடித்த பிறகு முதல் வேலை கல்கட்டாவில் தான் 3.5 வருஷம் இருந்தேன். அப்போவே எனக்கு பயம் இருந்தது. எனக்கு சின்ன வயசு, அப்போ 23-24 வயசு. அது என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் கிடையாது, பாஷை வேறு பாஷை, பெங்காலி தெரியணும், இங்கிலீஷ் பேசணும். அப்போ ஒரு சின்ன ஒரு அன்ரிட்டன் பயம் இருந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் அங்கே இருக்குது. பட் ரொம்பலாம் பயம் வந்துக்க வேண்டியதில்லை. நான் 2.5 மாதம் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவங்களால ஒன்றும் ப்ராப்ளம் வரல. பட் சம்டைம்ஸ் அந்த அந்த நம்ம பழக்க வழக்கங்களே அது ப்ராப்ளமாக ஆயிரும் அவங்களுக்கு. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம ஒரு மாதிரி பழகுவோம், அவங்க ஒரு மாதிரி பழகுவாங்க, அதுலேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நான் என்னோட சிஸ்டர் பொண்ணு வீட்டில் நான் இருக்கும்போது எல்லா நாளும் நம்ம ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். இட்லி, தோசை, அது இதுன்னெல்லாம். எங்கள் பையன் வீட்டில் 2.5 மாதம் இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் நம்ம ஃபுட்டு சாப்பிடல. இன்ஃபேக்ட் எங்கள் பையன் இருக்கிற வீட்டில் இட்லி கிடையாது, தோசை கிடையாது, ரைஸ் கிடையாது, பால் கிடையாது, சர்க்கரையும் கிடையாது. அவங்க அப்படி தான் வாழ்கிறாங்க. அவன் ஆல்மோஸ்ட் லைக் அமெரிக்கன் மாதிரி ஆகிட்டான். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரேர். நம்ம இங்கிருந்து போனவங்க அந்த மாதிரி யாரும் இருக்கிறது. அதனால அவன் என்ன சொல்லிட்டான், இது வேறப்பா, நாங்கள் எப்படி இருக்குது வேற மாதிரி இருக்கோம். நான் என்ன சொல்லிட்டேன், நீ என்ன செய்யறியோ நான் அதை சாப்பிட்றேன், நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்றீங்க அதையே நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறேன். நான் அவங்க ஃபுட்டே சொல்கிறேன். அவங்க ஃபுட்டு என்னென்னா, பிரெட் ஒரு 100 வகையான பிரெட் இருக்குது, வேறு வேறு பேரெல்லாம் தான் வேறு 100 வகை. நம்ம ஊரில் 2 வகை தான் நான் பார்த்துருக்கேன். பிரெட்டு, வீட் பிரெட், கோதுமை பிரெட்டு, ஆர்டினரி பிரெட். அங்கே 100 வகையான பிரெட் இருக்குது. அடுத்தது பிஸா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பர்கருங்கிறது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பாஸ்தான்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. அது ஒரு 1008 ஐட்டம் இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் காலையில் அந்த ஸ்மூத்தின்னு ஒன்று சாப்பிட்றாங்க. அது வந்து ப்ரோட்டீன் மிக்ஸ்னு ஒன்று சாப்பிட்றாங்க, ட்ரிங்க். அது காஃபிக்கு பதிலாக இல்லை காஃபியோடைய அது ட்ரிங்க் சாப்பிட்றாங்க. அதே அவங்களுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போதுமானதாக இருக்குது.
அந்த மாதிரி வேற வேற உணவுகளே வேறங்க. பட் எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலை. என்ன பயம் இருந்ததுன்னா உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப அங்கே அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரொம்ப காஸ்ட்லி. அது அங்கே ஒன்ஸ் டாக்டர் போயிட்டீங்கன்னா உங்கள் சொத்தை எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊர் இப்போ ஆயிட்டு வருது அப்படி அங்கே இருக்குது. அதனால பட் நான் சொல்லிட்டேன் என் பையனுக்கு, என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது போடா அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் ஒரு குழவி இருந்தது. அந்த குழவியை நான் அடித்தேன். அந்த குழவி என்னை கொட்டிடுச்சு. ஒரு குழவி 15 குழவி அது அது என்னமாயிருமோ ஏதாயிருமோன்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை சொல்கிறேன். அது மாதிரி அதுக்கு ஒரு நம்ம போய் அடிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரே வச்சு அடித்தா அதெல்லாம் செத்துருக்கும், அது போயிருக்கும். பட் நம்ம பழைய ஸ்டைலில் நான் அடித்து வெட்டிடுறேன்டா சாகடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஸ்டைலில் அங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு கருவி வச்சுருக்காங்க எதுக்குமே. அப்புறம் அந்த வீட்டில் வந்து டோர் க்ளோஸ் பண்ணுறது, டிவி ஆன் பண்ணுறது, டிவி இல்லை அந்த வீட்டில், பட் சொல்கிறேன் ஆடியோ ஆன் பண்ணுறது, கராஜுக்கு க்ளோஸ் பண்ணுறது, குக்கர் மைக்ரோவேவன் ஆன் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரே மொபைல் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மொபைல் எல்லாம் பண்ணிடுறாங்க. எங்கள் பையனோட ஆஃபீஸு 30 மைல் தள்ளி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன், நான் உள்ளே இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் அங்கேருந்து கூப்பிடுறான் எங்கள் பையன், வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்பா அப்படிங்கிறான். எப்படா தெரியும்னா அவனுக்கு அது தெரியுது. அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க, எல்லாருமே வச்சுருக்காங்க. 30 மைலுக்கு அப்புறம் இருக்கிறவன் அவங்க வீட்டில் ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லி எனக்கு உள்ளே இருக்கவனு கூப்பிட்டு சொல்கிறான் இல்லைங்களா. அது மாதிரி அப்புறம் அதே மாதிரி கூட்டுறது பிடிக்கிறதுக்கெல்லாம் மெஷின் இருக்குது. இந்த வெக்கம் கிளீனர் மாதிரி அது ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. எவ்ரிதிங் தேர் மிஷின் கண்ட்ரோலுங்கிறதுனால நீங்கள் அந்த 2 பேர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ என் பையனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துக்கிறது யாரும் வேண்டியதில்லை. அவங்க 2 பேரை பார்த்துக்குவாங்க. அது மீறி ஒருத்தர் போகணுங்கிற அவசியம் இல்லை. சில இடங்களில் தேவைப்படும். பட் இது அவசியம். நாங்கள் 2 பேரை பார்த்துக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மேபி 2வது குழந்தை வந்தால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சும்மாவே பார்க்க போனோம், அவ்வளோதான். பட் அவங்க நீங்கள் வந்து இருங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கலாம் என்ன சொல்கிறதுல தேவையும் இல்லை. நான் பார்த்துட்டேன், தேவையில்லை. இது சிஸ்டமே வேற மாதிரி இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவை? we are not required there actually. வேற என்ன அந்த ஊர்ல உள்ள சிறப்புகள் சொல்றேன் பாருங்க. மெரிட்டுக்கு பயங்கர மரியாதை. நீ மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டா இருந்தாவோ இல்ல ஒரு வேலையாளர் தான், அதை வந்து தலை மேல் தூக்கி வச்சு ஆடுறாங்க. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நம்ம ஊர்ல கோட்டா, அது தெரிஞ்சவன் தெரியாதவன், கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான், 1008 இது இருக்கு இல்லையா, அது அங்க இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அந்த மெரிட்டுக்கு பயங்கர மரியாதை. அது அவன் கொரியனா, இவனா அவனா அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்தியனா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் பையனோட பாஸ் வந்து ஒரு பாகிஸ்தானி. அவன் துபாயில் பிறந்து வளர்ந்த பாகிஸ்தானி. அவன் நான் பாகிஸ்தானி இந்தியன் சொல்லியெல்லாம் அவன் இவனை ஒன்றும் சொல்கிறதில்ல. புரியுதுங்களா? அந்த பாகிஸ்தானி ஒரு பாஸாக இருக்கான். எப்படிறான்னு கேட்டான். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஊர் வேற. இது நீ பாகிஸ்தானியான கீழான இங்கே வந்து வேலை செஞ்சியா உனக்கு மரியாதை உண்டு, உனக்கு வேலை தெரியலையா அவ்வளோதான், நீ போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் சிறப்பாக வேலை பண்ணுறவன் கூட அவனை வளர்ச்சி இல்லாமல் போகிறது நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு ரீசன் தான் அத்தனை பேரையும் கொண்டே விட்டுருக்கு. இப்போ இன்னொரு சொல்கிறேன், நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 லட்சம் பேர் போயிருக்காங்க வச்சுக்கலாம். ஒரு பேச்சு சும்மா ஒரு எக்ஸ் லேக்ஸ் போயிருக்காங்க. அதில் வந்து பாதி பேர் பிராமின் தான். அங்கேருந்து போனவங்க இதுவரையிலும் போனதில்ல 50% பிராமின். ஏன்னு கேட்டால் அந்த கோட்டா சிஸ்டம் அவங்களுக்கு இங்கேருந்து விரட்டி இருக்கு. ஐ எம் நாட் அ பிராமின் சொல்கிறவங்களுக்கு அங்கே போய் பார்க்கும்போது தெரியும், தடிக்கி விழுந்தா பிராமின் தான். அது காரணம் என்ன, இங்கே அவன் ஃபார்வேர்டுன்னு சொல்லி அவனுக்கு எந்த ஒரு வசதி இல்லை. அவன் பார்த்தான் டக்குன்னு அதுக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அங்கே போயிட்டான். என்னோட கூட ஒருத்தர் வந்தார். அவரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவர் 10 இடம் போயிட்டு வந்தார். நான் வந்து 2 இடம் தான் போனேன். அந்த 10 இடம் போனதுக்கான 10 இடத்துல அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒரு இடத்துல இப்போ அவங்க பொண்ணு இருக்கு, ஒரு இடத்துல அவங்க அக்கா பொண்ணு 2 பேர் இருக்காங்க, வேற 2 இடத்துல இன்னொரு அக்காவோட 2 பொண்ணுங்க அங்கே இருக்காங்க, இன்னொரு அண்ணனோட 2 பொண்ணுங்க இருக்காங்க, இன்னொரு சித்தப்பா பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. எல்லாம் பிராமின். அவங்க அந்த மாதிரி அங்கே போய் இது பாதிக்கு மேலே அவங்க தான் போயிருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக மற்ற கம்யூனிட்டி எல்லாம் போகிறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். ஏன் போனாங்கன்னு பார்த்தா அவங்க இங்கே வசதி இங்கே வந்து அவருக்கு வாய்ப்பு இல்லாதனால தான் போனாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் அதனால தான் போனாங்க. ஸோ அந்த ஒரு நம்ம அப்படி பண்ண முடியாது. அவனை மாதிரி நம்ம பண்ண முடியும். இங்கே பாப்புலேஷன் அதிகம், இங்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவனுக்கு ஏதோ கன்சர்ன் கொடுத்து ஆகணும். அதனால அதுதான் பெட்டர்ன்னு சொல்ல. அவன் போனதுக்கு காரணம் இதுதான். இப்போ சுந்தர் பிச்சை ஏன் இங்கே போனான் கேட்டால் அதுதான் காரணம். இங்கே இருந்த விட அது பெட்டராக இருக்குது. அங்கே நமக்கு மெரிட்டோரியஸாக இருக்குது, இந்த மெரிட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் போகிறாங்க. அதனால் அத்தனை டேலண்ட்டுமே
அமெரிக்காவை பார்த்து ஓடுது. அப்போ அந்த நாடு நல்லா வராமல் எப்படி வரும்? அத்தனை டேலண்ட் உலகத்துக்கு அத்தனை அவனோட ஐடியாவே அதுதான். எனக்கு எதுவும் வேண்டாம், உலகத்தில் அத்தனை டேலண்டட் பீப்புள் என்னோட நாட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டை. அதனால் அங்கே போயிட்டேன்னா அப்போ அங்கே தானே வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் லேகிங் பெயின் தான் இருக்குது. இந்த ட்ரம்ப்புங்கிறவன் இத்தனை கோமாளித்தனம் பண்ணி கூட இன்னும் அமெரிக்கா வந்து கெட்டியாக தான் இருக்குது. காரணம் என்ன, அவ்வளோ டேலண்ட் அங்கே இருக்குது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தட் கண்ட்ரி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 2 மாதத்தில் சிம்பிளாக நான் புரிஞ்ச வகையில் மெயின் ரீசனே இந்த டேலண்ட் எல்லாம் இந்த ஊரில் வந்து உட்காந்துருக்கு. நம்ம ஊரில் உட்கார முடியல, நம்ம ஊர்லேயோ வேறு ஊரில் உட்கார முடியல. நம்ம ஊர்லேயே அவங்க எல்லாம் உட்காந்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியாது. அவங்க எல்லாரும் நான் என்ன மாதிரி உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக தான் இருப்பாங்க. அவங்க சுந்தர் பிச்சை மாதிரி அந்த அளவுக்கு போயிருக்க முடியாது. இங்கே வாய்ப்பு இருக்காது. வேற ஏதாவது க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்லைன்னா டிக்ஷன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாரோ சார் லாஸ்ட் சார் உங்க சன் எப்படி சார் அங்க ஜாபுக்கு போனாங்க? இல்லை, அவன் பிஇ பண்ணான், அப்புறம் 2 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணான், அப்புறம் திடீர்னு எம்எஸ் படிக்கட்டுமாப்பான்னு கேட்டான். அவனுக்கும் படிப்புக்கு பெருசாக சம்மந்தம் இல்லை. அவன் நல்லா அவன் மார்க்கெல்லாம் பெரிய மார்க் இல்லை அவன் படிக்கும்போது. அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது. சரி படிக்கிறதுனா படிடா அப்படின்னு. அப்புறம் அவன் போய் படித்தான். நாங்கள் ஒரு 60 lakhs செலவு பண்ணோம் அந்த டைமில். ஒரு தோட்டத்தை விற்று, அப்போ எனக்கு அந்தளவுக்கு பணம் இல்லை, விற்று செலவு பண்ணேன். அவனும் படித்தான், அவன் நல்ல வேலைக்கு போயிட்டான். அவனுடைய அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 60 லட்சம் எத்தனை நாள் அவன் எடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் சூப்பர்? அந்த மேக்ஸிமம் 2-3 மாசத்துல எடுத்துட்டாங்க. 6 மாசத்துல எடுத்துட்டான். அதான் கட்சியுடைய மகிமை. அந்த 60 லட்சம் ரூபாயை அவன் சொல்றான். ஆனா அவன் சொல்றான் நான் போய் சேரக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருச்சுப்பாங்கிறான். அப்படி இல்லை, ஒரு 6 மாசத்துல அந்த 60 லட்சம் ரூபாய் எடுத்தாச்சு. அந்த அந்த கண்ட்ரி எல்லாருக்கும் அப்படி அமையுமா எனக்கு தெரியாது. இவனுக்கு அப்படி அமைஞ்சது. பட் ஓரளவுக்கு நீங்க இன்டெலிஜென்டா இருந்தா உங்களுக்கு அமையும். புரியுதுங்களா? புரியுது சார். 6 மாசத்துல நீங்க இந்தியாவில் எந்த இது பண்ணாலும் இன்ஜினியரிங் படிச்ச கூட 6 மாசத்துல எடுக்க முடியுமா எனக்கு சந்தேகம். அந்த ஊர்ல அங்க அப்படி ஒரு இது வந்துருச்சு. பிகாஸ் அந்த டாலர் வந்து 100 ரூபாய், ஒரு டாலர் வந்து 100 ரூபாய் இல்லையா, அதனால அது வந்து ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. அமெரிக்காவில் இருந்துட்டு நீங்க உலகத்துல எங்க வேணா நீங்க டூர் போகலாம். ஆனா இந்தியாவில் இருந்துட்டு நீங்க எல்லா இடத்துலையும் டூர் போக முடியாது. ஏன்னா அவன் பணம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. அவன் 1 ரூபா கொண்டு வந்து இங்க 100 ரூபாய் வாங்கிக்கலாம். அங்க 1 ரூபா கொண்டு வந்து தாய்லாந்து போனா 150 ரூபா வாங்கிக்கலாம். பங்களாதேஷ் போனா 125 ரூபா வாங்கிக்கலாம். அவனோட பணம் 125 வாங்கிக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அதனால அவன் பணம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் நிறைய குழந்தைகள் இந்த கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி போன குழந்தைகள் ரொம்ப கம்மி செலவுலேயே கூட போயிருக்கான். ஆனால் இப்போ இனிமேலாம் போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து நிறைய இந்த ப்ரைவேட்டு இது பண்ணுறதுனால அவங்க வந்து யூனிவர்சிட்டியே காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்போ. ஆனால் அதுக்கு லோன் எல்லாம் கொடுக்குறாங்க. லோன் அங்கேயும் கொடுக்குறான், இங்கேயும் கொடுக்குறான். இங்கே வந்து பேங்க்ல கொடுக்குறான், அங்கே அமெரிக்காவோட பேங்க்கில் லோன் கொடுக்குறான். நீங்கள் அந்த லோன் வாங்கி போகலாம். நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் போய் அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் லோன் அப்ளையே பண்ண வேண்டாம். அந்த காலேஜ் அந்த நேமை பேங்க்காரன் உங்களை கூப்பிடுவான். மிஸ்டர் சூப்பர், நீங்கள் இங்கே அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படியான்னு கேட்பான். ஆமாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது லோனின் வேணுமா அப்படின்னு கேட்பான். அப்புறம் உங்களுடைய அந்த கிரெடென்ஷியல் எல்லாம் வாங்கி அவனே லோன் கொடுத்துருவான். நாங்கள் லோனுக்கு போகலை. அஃப்கோர்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நான் சொத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு நாங்கள் விற்றுட்டேன். அந்த இது விற்கும்போது தான் அது உங்கள் எல்லாருக்கும் புரியும். ஒரு நம்ம ஊர்களில் சொத்து வச்சுருப்பாங்க, விற்க மாட்டாங்க. அது விற்றா ஏதோ பாவம் பண்ணுற மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லை. நான் வந்து அவனுக்கு பணம் வேணும். எனக்கு ஒரு ஆக்சுவலாக முதல்ல ஒரு 15 லட்சம் தான் வேணும். அது இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே வேணும். என்ன பண்ணுன்னு பார்த்தா நான் எனக்கு 2 லேண்டை வந்து நான் வாட்ஸ்அப்பில் போட்டேன். இந்த இடத்துல ஒரு லேண்ட் இருக்குது, என்னோடதுன்னு போடல, லேண்ட் இருக்குது, இதனோட விலை அப்ராக்சிமேட் எவ்வளோ, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு போட்டேன். 2 அந்த எந்த லேண்டு விற்றனா அது ஒரே வாரத்தில் விற்றுட்டேன். என்ன காரணம்? ஒரே வாரத்தில் லேண்டு விற்க முடியுமா? இல்ல சார், அது பாக்குறத பொறுத்துதான் சார். இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்துதான் எல்லாம் வாங்குவாங்க. அதான் நான் நீங்க அது என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10 ரூபா போற லேண்டை 9 ரூபான்னு சொல்லுங்க, வித்துரும் உடனடியா. நம்ம ஆளு என்ன பண்ணுவான்னா 10 ரூபா போற லேண்டை 5 ரூபான்னு சொல்லுவான். புரியுதா? அந்த ட்ரிக்கே அதுதான். அவங்க வந்து கேட்டாங்க, ஓ இந்த லேண்ட் இருக்கா, இங்க இருக்கு, இங்க இருக்கா, அங்க இருக்கு, இங்க இருக்கு, வாங்க நாளைக்குன்னாங்க. நாளைக்கு போய் காமிச்சேன். சரிங்கன்னு போயிட்டாங்க. 3ஆவது நாள் சரி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. காரணம் என்னென்னா, அங்கே போய் பார்த்துட்டு அங்கே எல்லாம் விசாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபா போகிற லேண்டுங்க. நான் எவ்வளோ சொன்னேன்? 9 தான் சொன்னேன்.
அவரு பரவாயில்லையே ரீசனபிளா சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்னுடைய எமர்ஜென்சியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட. எனக்கு எமர்ஜென்சிங்கிறது அவருக்கு தெரியாது. ரைட், நான் இந்த ரெண்டுமே விற்கலைன்னா கூட என்னால் அனுப்ப முடியும், என்னால் மொபிலைஸ் பண்ண முடியும் ஃபண்ட்ஸை. அது ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை எனக்கு. இருந்தால் கூட நான் நம்ம ஏன் லோன் போகணும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு. நிறைய பேர் நம்ம ஊர்களில் என் சொந்தக்காரங்க எல்லாருமே 10 ரூபா போகிற லேண்டே 30ன்னு சொல்லுவோம். அப்புறம் அது விற்காமையே கிடக்கும், வருஷ கணக்கில் விற்காது. அப்புறம் லேண்டே விற்கல அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, கரெக்டான ப்ரைஸ் சொன்னால் உடனடியே விற்றுரும். ஸோ இதுவும் ஒரு அப்புறம் நீங்கள் சொத்தோ எல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ தேவைப்படும் போது அது யூஸ் ஆகணும் இல்லையா? அது யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தேன், அது யூஸ் பண்ணாமல் கடைசியில் அது ஏதோ ரீசன், அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. வட ஒரு நான் சேர்த்து வச்சது எதுக்காக? ஏதோ டைமில் செலவுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அர்த்தம். அது யூஸ் பண்ண மாட்டான். அதை விற்று அவனுக்கு ஏதோ மானம் போகுது, அது போகுதுன்னு எதையோ நினச்சிட்டு இருப்பானுங்க வேலை இல்லாமல். இதெல்லாம் அஃப்கோர்ஸ் பியாண்ட் இது நான் சொல்கிறேன். பட் நிறைய பேர் லோன் வாங்கி போகிறவங்க தான் அதிகம். அது தப்பு இல்லை. லோன் வாங்கி போகிறவங்க, நீங்கள் லோன் வாங்கலாம், பேங்க்கில் லோன் வாங்கலாம். அவன் பூரா கொடுக்க மாட்டான், ஒரு 70-80% கொடுத்துருவான். 20% நீங்கள் கையிலேருந்து போட வேண்டியிருக்கும். லோன் வாங்கி போகிறதும் அது அங்கே போய் வேலைக்கு போன பிறகு அதை நீங்கள் கட்டிக்கலாம். பட் இப்போ அங்கே வேலை கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பொதுவாக சொல்கிறேன். இந்த இல்லை, பட் அவ்வளோ நம்ம இந்தியா அளவுக்கு மோசம் இல்லை, அங்கேயும் ஓரளவுக்கு கிடச்சி. பட் அங்கே வேலைங்கிறத விட இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் வந்த பிறகு அந்த H1B விசா, அது இது விசா ப்ராப்ளம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட். பட் அதெல்லாம் போக போக ரிலாக்ஸ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடுத்த 2 வருஷத்தில் ட்ரம்ப் எல்லாம் போயிட்டான்னா வேறு யாரோ வந்தாங்கன்னா மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேறு எதாவது கொஸ்டின்ஸ்? மோகனாவா? யாரோ மோகனா தேவியா ஏதோ பேர்? சார் அங்க மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குமாங்க சார்? என்ன இருக்குமா? மியூசியம். மியூசியம் நிறைய இருக்கு. நான் கூட ஒரு மியூசியம் போனேன். மியூசியம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது, பட் இருந்தாலும் கூப்பிட்டு போனாங்கன்னு போனேன். பட் அது மியூசியம் இருக்காமல் நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன மியூசியம் போனேன், ஆனால் காஸ்ட்லிமா. அந்த சின்ன மியூசியமே $20. எனக்கு மியூசியத்தில் அந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்காது. அந்த ஹிஸ்ட்ரி, அவன் இருந்தான் இவன் இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, விச் ஐ டோன்ட் லைக் மச். ஒரு நிமிஷம்மா. அதனால அது எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது. அதுக்காக போல லைப்ரரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால 3 லைப்ரரி போனேன். அந்த லைப்ரரியில் காம்படிஷன் ஒன்று நடத்துகிறோம். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம IOM குரூப்பில் ஒரு முறை மதர்ஸ் டேக்கு ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஒரு காம்படிஷன் வச்சுருந்தோம். யாருக்காவது தெரியுமா? மதர்ஸ் டேக்கு ஒரு சென்டென்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? இல்ல சார். ஓகே, அது அந்த ஒரு லைப்ரரியில் அதை போட்டிருந்தாலும் அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு காம்படிஷன் வச்சு அதில் 2 பேருக்கு பரிசு கொடுத்தோம். அந்த மாதிரி அங்கே நிறைய நடக்குது. அதான் சொல்லுங்க, லைப்ரரிஸ் கடல். அதில் என்னென்னமோ நடக்கும். நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று படித்தேன்னா அது எப்படி அதை IOM குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாங்கிற எண்ணத்துலேயே தான் இருப்பேன். 24/7 என்னுடைய இது அப்படி தான் இருக்கும். இப்போ அங்கே இருக்கும்போது ஒரு புக்கு படித்தேன், டிஸ்டன்ஸ் கிராண்ட்ஃபாதரிங். அது கிராண்ட்ஃபாதரிங் என்ன, இது குழந்தைய பார்த்துக்கிறது. டிஸ்டன்ட்லேருந்து எப்படி குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ஒருத்தர். அதை படித்து பார்த்துட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டேன், இந்தியாவுக்கு வந்துட்டேன். என்னோட பேரனுக்கும் எனக்கு தங்கச்சியோடைய பேத்திக்கும் இங்கேருந்து டிஸ்டன்ட் கிராண்ட்ஃபாதரிங் பண்ணுறேன். அவங்க ஏதாவது அழுதாலோ இல்லை கொஞ்சம் அவ்வளோ அன்னீசியாக இருந்தாலோ நீங்கள் எனக்கு வீடியோ கால் போட்டு கொடுங்க. நான் இங்கே இருந்துட்டு நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், கோமாளி மாதிரி காமிக்கிறேன், என்ன வேணும் பண்ணால் அதுக்குள்ள அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க இல்லையா? அதை நான் இப்போ 2 நைட் பண்ணிட்டேன். நீங்கள் நைட்டாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடலாம் சொல்லி 2 பேருக்கு 2 நைட் பண்ணிட்டேன். ஸோ இது ஸ்கை இஸ் த லிமிட். இப்போ நான் அப்படின்னு என்னன்னு தெரியாது. அந்த புக்கை படிக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படியெல்லாம் பண்ணலாமா எனக்கே தோணுச்சு. அப்புறம் நான் இங்கே சொன்ன உடனே அங்கே ஒரு குழந்தை அழுதுருக்கு. அவங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே எங்கள் சிஸ்டர் கூப்பிட்டா. அப்புறம் அதை என்னை பார்த்தோன்னே அந்த குழந்தைய இது அப்புறம் நான் ஏதோ சொன்னேன், காய்ச்சி பூச்சி ஏதோ கத்துனேன், என்னமோ பண்ணேன். கிகிலிங்னு சொல்லுவாங்க அதை. அது கிகிலிங் பண்ணோன்னே அது ஒரு மாதிரி வந்தது. அப்புறம் கடைசியில் முஸ்தஃபா பாட்டு பாடினேன். முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபான்னு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு பாடினேன். அதில் அந்த முஸ்தஃபாவுக்கு பதில் அந்த குழந்தை பேர் போட்டேன்.
அது போட்டு பண்ணா அதுக்கு ஒரு குஷியா, அந்த குழந்தை பேர் கேட்டா அதுக்கு அது பாட்டுல புரியாது, பேர் கேட்டாவே அதுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கை இஸ் த லிமிட். அதே மாதிரி பேபி சிட்டிங் அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, சப்போஸ் எங்க வீட்டுல ஒரு பேபி இருக்கு, பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருந்து வந்து பாத்துக்கிறாங்க. அதுக்கான நம்ம பணம் கொடுக்கணும். அந்த பக்கத்து வீடோ இல்ல கொஞ்சம் தூரம் அங்க இருந்து கார்ல வந்து கார் நிறுத்திட்டு வந்து பேபி சிட்டிங் ஒரு 3 ஹவர் பண்ணிட்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து லீவ்ல வந்து எங்க எதிர்த்த வீட்டுல பேபி சிட்டிங்க்கு வந்தது. அது கார்ல டைங்கன்னு ஓட்டிட்டு வந்து சின்ன பொண்ணு ஒரு 20 வயசு பொண்ணு வந்து ஓட்டிட்டு வந்து வந்து பேபி சிட்டிங் பண்ணிச்சு. நாங்க அப்புறம் 2-3 நாள் கழிச்சு நாங்க வெளியே போகும்போது அந்த பொண்ணு இருந்தது, எங்க மருமகளும் அங்க இருந்தா. பேசிட்டு இருந்தோம் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு சொல்லுது, டோன்ட் மேக் an happy child happier அப்படின்னு. அந்த குழந்தை ஆல்ரெடி ஹாப்பியா இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ விளையாட்டு, அதை அப்படியே விட்டுருங்க. நீங்க ஹாப்பியரா பண்ணணும்னு சொல்லி கண்டதெல்லாம் பண்ணீங்கன்னா அழுதுரும். 20 வயசு பொண்ணு கிட்ட 65 வயசு நான் வந்து ஒரு ஒரு கருத்து கத்துக்கிறேன். பாத்தீங்களா? அதான் அந்த ஊர். டோன்ட் மேக் a happy child happier அப்படின்னு சொல்லுச்சு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் இது அப்படின்னு நான் நினைச்சது. அது மாதிரி அந்த அந்த ஊர் அது எப்படியோ அந்த 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 பிளட்டோ அந்த அந்த தண்ணியும் அவங்கள திங்க் பண்ண வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன், நான் இந்த 2.5 மாசத்துல அப்படிதான் எனக்கு தோணுச்சு. எஸ், ஓகே, தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு முறை ஏதாவது சந்தர்ப்பம் சந்திக்கலாம். இது இது சொல்றதுனால மட்டும் அது அந்த ஊர் எல்லாமே நல்லா இருக்குங்கிற ஒரு அர்த்தம் இல்லை, நம்ம ஊர் மோசங்கிற அர்த்தமும் கிடையாது. அந்த ஊர் வித்தியாசமா இருக்கு, நம்ம ஊர் வித்தியாசமா இருக்கு. அதான் டூ. சார் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். யாருமே இப்படி வந்து ஒரு சரியா கேட்கல. இப்ப சொல்லுங்க. எல்லாமே இது உபயோகமாகும். ஒரு ட்ரீம் தானே அமெரிக்காங்கிறத. அப்புறம் அங்க எப்படி இருக்கு பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். ராமசுப்ரமணியம், இந்த ஆடியோ சரியா கேட்கல. மேபி உங்க கருத்துக்களை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஏன்னா என்னுடைய இல்ல லேப்டாப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு. சரிங்க சார், சரிங்க சார், பரவாயில்ல, நம்ம அப்புறம் போன்ல பேசுவோம். இல்ல இப்ப கேக்குது, இப்ப சொல்லுங்க. இப்ப கேக்குது. நீங்க இவ்வளவு தூரம் ஷேர் பண்ண ஒரு நியூட்ரல் ஒப்பீனியன், இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி ஷேர் பண்ண லைஃப். இல்ல ஓகே, வந்து நம்ம போனோம், நம்ம என்னோட மெயின் வேலை தான். அதை பார்த்துட்டு மற்றது குழந்தைகளுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு எல்லாம் பண்றதுதான். இல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. நீங்க ரொம்ப வந்து உண்மையிலேயே யார் சொல்லுவாங்க சொல்லுங்க, நீங்க இவ்வளவு தூரம் ஒரு எஃபர்ட் போட்டு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்குமே பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அந்த கண்ட்ரி ஏன் அப்படி இருக்கு, அங்க லைப்ரரி பாருங்க இவ்வளோ ஈஸியா அக்சசபிளா, இவ்வளோ பெருசா பிரம்மாண்டமா லைப்ரரி வச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கேட்கும் போதுதான் அந்த நம்ம கண்ட்ரிக்கு அதுக்கும் வித்தியாசம் என்னன்னு மறந்துட்டேன். நான் இப்ப சொல்லிடுறேன். அந்த ஊர்ல பிரைவேட் கம்பெனிஸ் வந்து 15 நாளுக்கு ஒரு இடம் சம்பளம் கொடுக்குறான். நம்ம மந்த்லி சேலரி தான், நம்ம ஊர்ல மந்த்லி சேலரி. இது வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அமெரிக்காவுல. பிளடி ஃபெலோஸ் எவனும் எனக்கு இதுவரை சொன்னது. அதாவது எப்படியோ மாசத்துக்கு கொடுத்தாலும் மாசத்துக்கு 2 தடவை கொடுக்குறான், அவ்வளவுதானே. அது ஆக்சுவலா அது வந்து அதான் மார்க்கெட் ட்ரிவன் எக்கானமி. செலவு பண்ணிட்டே இருக்கணும், அங்க நல்லா கடன் வாங்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கரெக்ட். அதனால சம்பளம் கொடுத்துறேன். அப்புறம் என் பையனை கேட்டேன், அப்படியா? ஆமாப்பா, பையன் சம்பளம் ஏன் நீ சொல்ல, நீ கேட்கல அப்படிங்கிறான் என் பையன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், ஏன்டா இதெல்லாம் நீ கேட்கல நான் சொல்லல, நீ கேட்கல நான் சொல்லல அப்படின்ட்டாங்க இல்லையா? அவன் அது என் பையன் அப்படியே. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஏஜ்ல இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஐ ஹேவ் மோர் தென் 100 people. இன்ஃபேக்ட் நான் ஒரு 30-40 பேர் மீட் பண்ணேன் என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்க. 65. அவங்க எல்லாம் எப்பவுமே சொன்னல, அவங்க அடிக்கடி இந்தியா வராங்க, நான் பாக்குறோம் இல்லையா? சரிங்க. நானா கண்டுபிடிச்சு கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கண்ட்ரில லேபர் மார்க்கெட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் வாரத்துக்கு சம்பளம் கொடுப்போம் லேபருக்கு.
வாரம் வாரம் வாங்கிக்குவோம். ஆமா அதனால அது ஒரு பெரிய டீலா அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சரி. உண்மைதான் உண்மைதான். இல்ல நான் சொல்றது ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்றவனுக்கு 15 நாளுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி எங்க கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல மேல ஹையர் அபிஷியல்ஸுக்கு அந்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு டைம் எடுத்து பாருங்க. அதாவது இது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். யாருக்கிட்ட போய் கேட்பாங்க சொல்லுங்க, யார் வந்து சொல்ல போறாங்க. அப்போ நீங்க இது ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம நினைச்சுக்கோ அமெரிக்கானா அப்படின்னு குழந்தைங்க மனசுல இருக்கும் இல்லையா, அவன் அமெரிக்காவில் இருக்கான்னு சொன்னாங்கன்னா அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு சந்தர்ப்பம். என்ன அன்பார்ச்சுனேட்டா நிறைய பேர் இதுல கலந்துக்கல. அதான் மேபி டைமிங் ஏதாவது முடியலையா தெரியல என்னன்னு எனக்கு. பட் நாங்களுமே வந்து ரியலி நானுமே இதை வந்து எல்லாருக்கும் ஒரு தடவை போட்டேனே ஒளி அதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணல. இது வந்து இட்ஸ் நாட் எ கிளாஸ் இல்லையா, ரெகுலர் கிளாஸ் மாதிரி கிடையாது. ப்ரொமோட் பண்ணல. புரிஞ்சுது. பட் வந்து இதெல்லாம் என்னன்னா ஒரு நியூட்ரல் அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். யாரோ சொல்லி எதுலையோ படிச்சு சொல்லல. இப்ப நீங்க வந்து உங்களுடைய சொந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு டைம் எடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்யூ. பார்ப்போம் சார், நம்ம நேர்ல பார்ப்போம். ஓகே 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 நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சொல்லுங்கம்மா. சார் அமெரிக்கால எந்த லாங்குவேஜ்ல பேசுறாங்க சார்? மறுபடியும் சொல்லுங்கம்மா. ஆமா சார், அமெரிக்கால எந்த லாங்குவேஜ்ல பேசுவாங்க சார்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் இங்கிலீஷ் தான். அங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, வேற எந்த லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. ஓகேங்க சார். சார் தமிழ்ல சார்? தமிழ்ல பேச மாட்டாங்க. தமிழ் அவங்களுக்கு தெரியாது. தமிழ் அவங்க தெரிஞ்சாதான் பேசுவாங்க. அங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க அங்க 2 பேர் பார்த்து தான் தமிழ்ல பேசுவாங்க. ஓகேங்க சார். Okay, thank you. Okay, we'll meet at some other day.